நம்ம பாட புத்தகமாக எடுத்திருப்பது முக்தசர் தசீலில் அகீதா அல் இஸ்லாமியா. தசீலுல் அகீதா அல் இஸ்லாமியா என்ற ஷேக் அப்துல்லாஹ் இப்னு அப்துல் அசீஸ் அல் ஜிப்ரீன் ஹஃபிதஹுல்லா இவருடைய புக்கத்தை நம்ம பாட புத்தகமாக எடுத்திருக்கிறோம். லாஸ்ட் வீக் இதில் உள்ள சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அகீதான்ற சொல் குர்ஆன்ல எத்தனை இடத்துல வருது? லாஸ்ட் கிளாஸுக்கு வந்த யாராவது குர்ஆன்ல வரல. அகீதான்ற நேரடியான சொல் குர்ஆன்ல வரவில்லை. ஹதீஸ்லயும் இல்ல. அக்கதன என்ன மீனிங்? அக்கதண்டா கட்டினான், உடன்படிக்கை செய்தான் என்ற அதனுடைய ரூட் வேர்டுகள் வந்திருக்கு. ஆனால் நேரடியாக அகீதா என்ற சொல் வரல. நீங்க பிரதர் ஸ்பெக்ஸ் அகீதாண்டால் என்ன? இஸ்லாமிய அகீதாண்டால் அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி அல்லாஹ்வை நம்புவது. வேற நீங்க அப்படியா? சிஃபாத்துகள் அகீதா. இப்போ அகீதான்னு சொல்றோம். அகீதான்ற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துறோம். அகீதா என்றால் என்ன? ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் உறுதியாக ஈமான் கொள்ளுவது, அதனோடு தொடர்பான விஷயங்களையும் ஈமான் கொள்ளுவது. சுருக்கமாக தான் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் அதனோடு தொடர்பான அனைத்து அம்சங்களையும் உறுதியாக நம்புவதுதான் அகீதா என்று சொல்லப்படும். அகீதாவினுடைய ஒரு சிறப்பு சொல்லுங்க அப்துல் ரஷீத் பாய். இஸ்லாமிய அகீதாவினுடைய ஒரு சிறப்பு 3 சிறப்பு அம்சங்களை சொன்னோம். சிறப்பு அம்சங்கள் தௌகீஃபியா. முதல் சிறப்பு அம்சம் என்னென்றால் அகீதா தௌகீஃபியா. தௌகீஃபியா என்றால் என்ன? யாரை சொல்ல முடியும்? வெரி குட். தௌகீஃபியா என்றால் அகீதாவில் இஜ்திஹாதுக்கு சான்ஸ் இல்லை. இது அடிப்படை. இந்த அடிப்படை நமக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தா அந்த குழப்பம் ஒன்றும் வராது. தௌகீஃபியா என்றால் என்ன? தௌகீஃபியா இஜ்திஹாதுக்கு நோ சான்ஸ், எந்த சான்ஸும் இல்லை. அகீதான்றது அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதான் அகீதா. இதுல கொண்டு மூளையை போடவே முடியாது. இது லாஜிக்கலி சாத்தியப்படுமா இல்லையா? இதெல்லாம் அகீதாவில் முடியாது. மேராஜுக்கு போனாங்கன்னா நம்பித்தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, இனிமே நம்ம கிட்ட மாற்று கருத்து கிடையாது. அதனாலதான் அபூபக்கருக்கு ரலியல்லாஹு அன்ஹு என்ன பேர் வந்துச்சு? சித்தீக். என்ன சொன்னாங்க? இதை விட பெரிய விஷயத்தை நான் நம்புறேன்னு. அபூஜஹல் போய் அவரை இதுல டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போய் சொல்றான். முகமது கொஞ்சம் உளர்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னன்னு கேட்டா, இப்போ நைட்டோட நைட்டா ஒரு செகண்டுக்குள்ள பலஸ்தீன் போனாராம். அங்கிருந்து 7 வானங்களையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா வரையும் போனாராம். சுவர்க்கத்தை பார்த்தாராம், நரகத்தை பார்த்தாராம். இப்போ மக்கள்கிட்ட அதை சொல்லிட்டு இருக்கிறார் என்ற உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபூஜஹலை பார்த்து என்ன கேட்டாங்க? அபூபக்கர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்களா? உன்னுடைய காதுகளால் இதை கேட்டீரான்னு கேட்டோன்னு ஆமுண்டு அவன் உற்சாகமா சொல்றான். என்னுடைய காதலை கேட்டன், வல்லாஹி கேட்டேன். அப்போ உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதை விட பெரியதை நான் நம்புகிறேன், இது நிச்சயமாக உண்மை என்றார்கள். அதை விட பெரியது என்ன? வஹி வருது என்று சொல்றாங்க, நான் நம்புறேன், கண்ணால பார்க்கல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா நம்பணும். அதுல உள்ளம் தடுமாறின மீனிங் அகீதாவில் தெளிவில்லைன்றது. இது பொருந்ததில்லை, அது பொருந்ததில்லை, இது ஒத்து வருவதில்லை. இந்த வாதம் வந்தாலே அகீதாவில் கோளாறு இருக்கு, இது பிதேத்வாதிகளுடைய ஒரு அடையாளம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது அகீதாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பு. 2வது சிறப்பு மறைவானது. இஸ்லாமிய அகீதாவோட தொடர்பான ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ் பார்த்திருக்கிறோமா? மலக்குகளை பார்த்திருக்கிறோமா? வேதங்களை பார்த்திருக்கிறோமா? இறங்குறத பார்த்தோமா?
நமக்கு ரசூல் கூட கைப் தானே. அவர் ரசூல் என்று வந்து சொன்னதானே நம்பினோம். அல்லாஹ் வந்து சொல்லலையே ரசூல் என்று. மறுமை நாள், கலா கதிர் எல்லாமே மறைவானது. இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது எல்லாம் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமிய அகீதாவில் வந்து எல்லாம் இருக்கு. எல்லாம் என்று சொன்னால் ஒரு மனிதன் சரியான முறையில் எதையெல்லாம் ஆசைப்படுவானோ அது அனைத்தும் அதில் இருக்கு. அல்லாஹோடு எப்படி தொடர்பு வைக்க வேண்டும், கடவுளோடு எப்படி தொடர்பு வைக்கணும், இஸ்லாமிய அகீதாவில் அதுக்கு வழிகாட்டல் இருக்கு, சரியான வழிகாட்டல் இருக்கு. அதே மாதிரி மற்ற கொடுக்கல் வாங்கல்கள், பொருளாதார விஷயம் எல்லாத்துக்குமே இஸ்லாமிய அகீதாவில் வழிகாட்டல் இருக்கு. இது இஸ்லாமிய அகீதாவினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம். நீங்க சலஃப்னால யாரு? ரசூலை முழுமையா நம்பியவர்கள். சாதிக் பாய், சலஃப் என்றால் சலஃப் யார் சொல்லுவீங்க? சரியான பதில். வெரி குட். 3 தலைமுறை, 3 ஜெனரேஷன் சஹாபாக்கள், அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன். இவங்க தான் சலஃபுகள் என்று சுருக்கமா சொல்றது. இதில் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றியவர்கள். இந்த 3 ஜெனரேஷனிலும் யார் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் சரியாக பின்பற்றினார்களோ அவர்கள் தான் சலஃபுகள். இப்ப நம்மட உதாரணமாக அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹிமஹுல்லா யாரு? தமிழ்ல தர்ஜமாவை தந்தவர். இவர் ஒரு மாஷா அல்லாஹ் பெரிய ஒரு சேவந்து உம்மத்துக்காக செய்தவர். அவருடைய தவறுகள் இருந்தால் அல்லாஹ் தஆலா அவரை மன்னிக்க வேண்டும். இவர் சலஃப் என்று சொல்லலுமா? இல்ல, இவர் சலஃப் இல்லை. இவர் போன நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சலஃப் என்பவர்கள் ஆரம்பம் 3 ரசூலுல்லாஹ்வுடைய நூற்றாண்டு, அதற்கு அடுத்த நூற்றாண்டு, அதற்கு அல்லது 3 ஜெனரேஷன். ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன். இதில் குர்ஆன் சுன்னாவை சரியாக பின்பற்றியவர்கள் தான் சலஃபுகள். அப்ப இதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு என்ன? ஹலஃப். இந்த கொள்கைக்கு மாற்றமான கொள்கையை, சலஃபுகள் கொண்டிருந்த கொள்கைக்கு மாற்றமான கொள்கையை கொண்டவர்கள் அனைவரும் ஹலஃபுகள். அவங்க ஆரம்ப காலத்திலையும் வாழ்ந்திருக்கலாம், இந்த காலத்திலையும் வாழலாம். ஆனால் அவங்களை எப்படி அழைப்போம்? ஹலஃப்னு தான் அழைப்போம். உதாரணமாக வாசில் இப்னு அத்தா யாரு? ஒரு ஹலஃப். அபு மன்சூர் அல் மாத்துரிதி ஒரு ஹலஃப், ரைட்? ஜஹம் இப்னு சஃப்வான் ஒரு ஹலஃப். அப்ப இந்த டேர்ம் முக்கியமானது. அடுத்தது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற இந்த பெயர் எப்ப முஸ்லிம்களால் பயன்படுத்தப்பட்டது? வெரி குட். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல தான் பயன்படுத்தப்பட்டது. சஹாபாக்கள்ல யார் பயன்படுத்தியதாக நமக்கு தெரிய வருது? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா பயன்படுத்தியதாக தெரிய வருது. இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் அந்த செய்தியை நமக்கு பதிவு செய்கிறாங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்பதும் குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய மக்களை குறிக்கும். சஹாபாக்கள் புரிந்து கொண்ட முறையில் குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களைத்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற வார்த்தை உள்ளடக்கும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வேறு சில வார்த்தை, அஹ்லுல் ஹதீஸ், அஹ்லுல் அஸர் என்பன போன்ற வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டதுன்றதை பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தோம் என்னென்னா, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய சிறப்பு ஒன்றிருக்கி, அதுதான் வசத்தியத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ பைன ஃபிரகித் தலால். வழிகட்ட பிரிவுகளுக்கு மத்தியில் அஹ்லு சுன்னாவின் நடுநிலையான போக்கு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அஹ்லு சுன்னா நடுநிலையாக தான் இருப்பாங்க. இந்த மக்களை நீங்க பார்க்கலாம், ஒன்று ஆக மோசமா எக்ஸ்ட்ரீம் மவுண்டில் இருப்பாங்க, அல்லது அது கீழே டவுனா இருப்பாங்க. ஆனால் அஹ்லு சுன்னா எப்பவுமே பேலன்ஸ்டா நடுநிலையோட போய்கொண்டு இருப்பாங்க. இங்க ஷேக் ஜப்ரின் வந்து அப்துல்லா அல் ஜப்ரின் சில முக்கியமான அடிப்படைகளை பதிவு செய்கிறார். அதுல முதலாவது அடிப்படை, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ வணக்க வழிபாடுகளில் நடுநிலையான போக்கை உடையவர்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ வணக்க வழிபாடுகளில் நடுநிலையான போக்கை உடையவர்கள். இப்போ வணக்கத்தினுடைய விஷயத்துல ஒரு டீம் எக்ஸ்ட்ரீமா போய், இன்னும் ஒரு குரூப் வந்து மிக மோசமான நிலையில இருக்கிறாங்க.
இப்போ எக்ஸ்ட்ரீமா போனவங்களை பார்க்கும்போது ராஃபிதாக்கள் சூஃபியாக்கள் எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. எக்ஸ்ட்ரீமா எப்படி போனாங்க? அவங்க நினைச்சதெல்லாம் வணக்கம்னு கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் தஆலா மனிதன் இந்த உலகத்தில் படைத்த நோக்கம் என்ன? அவனை வணங்குவதுதான். அல்லாஹ்வை வணங்குவது எப்படின்றதை யார் சொல்லி தரணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தா தான் தெரியும். அதுக்காகத்தான் ரசூலை அனுப்பினது. மனிதனை படைத்தது அவனை வணங்குவதற்காக. ரசூலை அனுப்பியது எதற்காக? அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காக. அதனாலதான் சஹாபாக்கள் சில நேரங்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத முறையில் வணக்கங்களை செய்ய வந்த போது கோபம் வந்துச்சு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் கோபம் வந்துருக்கு. உதாரணமாக இன்னும் தூங்குற போது ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. என்னது? அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் ரஹ்பத்தன் வரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த் வபிநபியிக அல்லதி அர்ஸல்த். இதை கற்றுக் கொடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாடமாக்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ சஹாபாக்கள் உட்கார்ந்து பாடமாக்கிட்டு திரும்ப பாடம் கொடுப்பாங்க. அப்படி பாடம் சொல்லும் போது ஒரு சஹாபி ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த் வபிநபியிக அல்லதி அர்ஸல்த் என்ற இடத்துல வபிநபியிக என்ற இடத்துல என்ன சொன்னார்? வபி ரசூலிக என்றார். என்ன பெரிய வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் இல்லை. இது சிறந்தது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல். அப்ப அதை சொன்னால் என்ன பிரச்சனை என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நான் சொல்லி தந்ததை விட நீ மேலதிகமா போகாத, நான் சொல்லி தந்ததையே நீயும் சொல்லு. இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அதே போல அந்த 3 சஹாபாக்களுடைய நிலை. 3 பேரும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டில் அவங்களோட அமல் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. கேட்டோடனே மனைவிமார் அமலை சொல்றாங்க. சொன்னா இந்த 3 பேரும் யோசிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒருவர் நிறைய அமல் செய்யணுமா? இப்போ ஒரு மாணவனுக்கு சுகர் உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க யூனிவர்சிட்டியால. இவன் ரிஸ்க் எடுத்து நித்திர முழிச்சு படிக்கணுமா? அவன் கொஞ்சம் படித்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், நிறைய படித்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். எனவே அவன் ரிஸ்க் எடுக்க மாட்டான். இப்போ இப்படி யோசிக்கிறாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். எனவே அவங்க நிறைய ரிஸ்க் எடுத்து அமல் செய்ய மாட்டாங்க. அவங்க கம்மியாத்தான் அமல் செய்வாங்க. நாம் தான் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். முடிவெடுத்துட்டு 3 பேரும் அந்த இடத்திலே மஷூரா பண்ணிட்டு ஒருவர் சொல்றார், நான் இரவெல்லாமே தூங்காமல் நின்று வணங்க போகிறேன். 2வது மனிதர் சொல்றார், இனி நான் பகலெல்லாம் நோன்பு பிடிக்க போகிறேன். 3வது மனிதர் சொல்றார், நான் இதுக்கு பிறகு திருமணம் முடிக்க போறேன் என்று அல்லாஹ் வணங்குறதுக்கு இந்த குடும்பம் தான் பெரிய தடை, நான் திருமணம் முடிக்காமலே அல்லாஹ் வணங்க போறேன் என்று. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே இந்த செய்தியை மனைவிமார் சொன்னார்கள். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டில் தங்கல. உடனே மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. ஊரை கூட்ட சொன்னாங்க. ஊரை கூட்டுற ஒரு பிரச்சனையாக பார்த்தாங்க. மக்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அவங்க மத்தியில் எழுந்து நின்று சொல்றாங்க, அமா இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு. ஒரு அடிப்படையை பதிவு செய்யறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் எல்லோரையும் விட அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி பயந்து வாழக்கூடியவன் நான் தான். என்னை விட மேலதிகமா நீங்க அல்லாஹ் பயப்பட முடியாது. என்ன புரியுது இதுல இருந்து? என்னை விட மேலதிகமாக நீங்க அமல் செஞ்சா அது இறையச்சம் அல்ல. நான் காட்டி தந்ததை விட மேலதிகமாக நீங்க அமல் செய்ய வந்தால் அது இறையச்சம் அல்ல. நான் இரவிலே தூங்குகிறேன், தொழுகிறேன், பகலிலே நோன்பு பிடிக்கிறேன், நோன்பில்லாமலும் இருக்கிறேன், நான் பெண்களை திருமணமும் செய்திருக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. என்னுடைய சுன்னாவை யார் புறக்கணிக்கிறார்? சுன்னாண்டா என்ன? முழுக்க, இது ஒட்டுமொத்தமான ஒரு வார்த்தை. என்னுடைய வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லண்டாங்க. இப்போ இது ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம். என்ன இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் அனுப்பின எதற்காக கேட்டால் அல்லாஹ்வை வணங்குவது எப்படி என்பதை சொல்லித்தரதுக்கு தான். இதுல நம்ம தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராததன் ஊடாக அல்லாஹ்வை வணங்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. அப்ப அதுக்குன்ற ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. ஆனால் சூஃபிகளும் ராஃபிதாக்களும், ராஃபிதாக்கள் என்றது யாரு? ஷியாக்கள். இந்த டேர்ம்ஸ்களை நீங்க பழகணும் சொல்லி.
நம்மளை சும்மாவே இந்த தீனுடைய விஷயத்துல இந்த சுன்னத் பிதுஅத்ன்றதை மட்டும் சொல்லிட்டு ஒன்னும் தெரியாதவங்களா மாத்தி போட்டாங்க. நம்ம ஒரு இல்முள்ள ஒரு சமூகத்தை இன்ஷா அல்லாஹ் உருவாக்கணும். குர்ஆன், சுன்னா, அகீதா இந்த விஷயங்கள்ல ஓரளவு சிறப்பான அறிவுள்ள மக்கள் உருவானால் இந்த இஸ்லாத்தின் பேரால சமூகத்தை போட்டு சிக்கலாக்குறவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓரங்கட்டப்படுவார்கள் இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப ராஃபிதாக்கள் என்பவர்கள் ஷியாக்கள்ல உள்ள மிக மோசமான ஒரு கூட்டம், எக்ஸ்ட்ரீமான கூட்டம். அவங்கள நினைச்ச இபாதத்தை எல்லாம் உருவாக்குறாங்க. குறிப்பா என்ன செய்வாங்க, சுஜூத் செய்யும் போது கல் ஒன்று வச்சுக்குவாங்க. அவங்களோட நெத்தி வேற நிலத்துல படக்கூடாதாம். எந்த நிலத்துல படுறா ஒன்று கர்பலா கல்ல படணும் அல்லது வேற நிலத்துல படக்கூடாது. எனவே கர்பலா கல்லு விற்கிறாங்க அங்க, அந்த கல்லை கொண்டு திரிவாங்க எல்லாரும் பாக்கெட்ல வச்சு. அப்படி இல்லைண்டா குறைஞ்சது பேப்பர் போட்டு சொல்லுவாங்க, பத்திரிகை ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு, என்ன நம்ம நிலத்துல ஒன்ற நெத்தி படக்கூடாது. இது அல்லாஹு தாலா காட்டி தந்த உண்டா இல்ல, ரசூலுல்லாஹி அலைஹி சொல்லி தந்த உண்டு கிடையாது. இது தெளிவான வழிகேடு. இது மாதிரி அவங்கள்ட்ட போனால் கபறுகளை ஜியாரம் செய்யறது, கபறுகள்கிட்ட போயிருந்து செய்யக்கூடிய வணக்கங்கள், அதான் எடுத்துக்கிட்டால் அதான்ல அவங்க ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பிதத்துகள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லாஹ். வாங்க சொல்லக்குள்ள இதை சேர்த்தான் சொல்லுவாங்க, அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லாஹ். அவங்கள்ட்ட ஒரு மோசமான கோட்பாடு இருக்கு, என்ன தக்கியான்ற கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இப்ப நம்மளோட ஊர்ல இருக்கும் போது அதை சொல்ல மாட்டாங்க. இப்ப சென்னையில் இருப்பாங்க ஷியாக்கள், அவங்களோட பள்ளி இருக்கும், அந்த பள்ளி போனா அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லாஹ் இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டா, இங்க அதை சொன்னோம் என்றால் மக்கள் அந்த கொள்கைக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாகும் என்பதனால மறைப்பார்கள். பராக்கள் சொல்றாங்கன்னு. அப்ப அவங்கள்ட்ட தக்கியா என்ற கோட்பாடு, இந்த கோட்பாடு டேஞ்சரான கோட்பாடு. ஷியாக்கள்கிட்ட இருக்கிற ஆபத்தான கோட்பாடு தக்கியா. தக்கியான்றது நிஃபாக் என்ற சொல்ல மத்த சொல்தானது. நிஃபாக்னா என்ன? நயவஞ்சகம் என்றால் உள்ளத்துக்குள்ள உண்டு வெளியே உண்டு. உள்ளத்தில் ஒன்றை வச்சுக்கிறது, வெளியே ஒன்றை செய்யறது. உள்ளத்தில் குஃப்ரை வச்சுக்கிறது, வாயால ஈமான சொல்றது, இதுதான் நிஃபாக். அதே மாதிரி தக்கியா என்றால் என்னன்னா, அவங்கள்ட்ட ஒரு கொள்கை இருக்கும், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு அந்த கொள்கையை மாற்றலாம். இது அவங்களோட இமாம்கள் சொல்லி கொடுத்தன்னு சொல்றாங்க. அதனாலதான் காபத்துல்லாக்கு போய் அங்க தொழுவிக்கக்கூடிய இமாம்களுக்கு பின்னாடி நின்று தொழுவார்கள். தொழுவிட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போய் திரும்ப எம்மிட்டி தொழுவார்கள். பெரும்பாலான ராஃபிலாக்கள், ஸ்பெஷலா ராஃபிலாக்கள் பள்ளியில இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுதுட்டு ஹோட்டலுக்கு போய் அந்த தொழுகையை திரும்ப அங்குள்ள இமாம் தொழுவிப்பார். ஏன்? அந்த தொழுகை சேராது. இமாம் ஹரத்தினுடைய இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுத தொழுகை சேராது. ஏனென்றால் அவர் காஃபிர். காஃபிருக்கு பின்னால் நின்று தொழுத தொழுகை சேராது. எனவே அந்த இடத்துல ஏன் தொழுதீங்கன்னு கேட்டால் தக்கியா கோட்பாட்டின் அடிப்படையில் தொழுதோம், உண்மையான தொழுகையை ஹோட்டலுக்கு தொழுகிறோம் என்று சொல்லுவார்கள். இவங்க நிறைய பிதுஅத்துகள், எல்லா சப்ஜெக்டுக்குள்ளேயும் போனால் பிதுஅத்தான் அவங்கள்ட்ட. அதே மாதிரி சூஃபியாக்களுடைய பிதுஅத்துகளை நம்ம நல்லா அனுபவிக்கிறோம். எல்லாத்திலையும் இருக்கு. கபூர்ல இருந்து ஆரம்பிச்சு முழுக்க அவங்க பிதுஅத்துகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. என்னண்டா எப்படி மனம் சொல்லுதோ அப்படியெல்லாம் அல்லாஹ்வை வணங்குவது. இன்னமொரு பக்கம் நுசைரியான்ற ஒரு கூட்டம், நுசைரியா. காதிரியாவா? அது காதிரியா தரீக்கா, அதெல்லாம் சூஃபிக்குள்ள வரும். சூஃபி தரிக்காக்கள் சுமார் 150க்கு மேல் இருக்குன்னு சொல்றாங்க. சூஃபி தரிக்காக்கள் 150க்கு மேல. காதிரியா, ஷாதுலியா, நக்ஷபந்தியா, ஜிஸ்தியா, ஜோரவர்தியா, இப்படி நிறைய தரிக்காக்கள் 150, சுமார் 150க்கு மேல தரிக்காக்கள் இருக்காம். ஒவ்வொரு தரிக்காக்கும் ஷேக், அதுக்கு முரீத், அதுக்கு பையத், அதாவது செட்டப் வேற. ரைட். அவங்க எல்லாம் சூஃபிக்குள்ள. நுசைரியா என்பவர்கள் இவங்க யார் என்று கேட்டால், இவங்களும் ஒரு வகையான ஷியாக்கள் தான், ஒரு வகையான ஷியாக்கள் தான். ஆனால் ஷியாக்கள்ல மறு சைடு இவங்களுக்குள்ள உள்ள ஒரு கூட்டம், நுசைரியாக்குள்ள உள்ள ஒரு கூட்டம் தான் அலவியா. அலவியான்ற ஒரு தரிக்காவும் இருக்கு. அந்த தரிக்கா இல்ல,
அலவியான் போட்டு ஒரு தரிக்காரிக்கு சூஃபிகளுக்குள்ள அதல்ல, நுசைரியாக்களுக்குள்ள அலவியான் ஒரு கூட்டம் இருக்கு. இந்த அலவியாக்கள்ல உள்ளவன் தான் பஷாருல் அசத். யாரு? சிரியாவுடைய அதிபர். அதனாலதான் நாங்க முஸ்லீம்களை அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்களை படுகொலை செய்கிறான். இது உண்மையிலே சிரியா பிரச்சனை அரபு வசந்த பிரச்சனை அல்லது. உண்மையிலே பேசிக் என்னன்னு பார்த்தால் அஹ்லு சுன்னாவுக்கும் ஷியாக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை தான் அது. ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அது அரசியல் பிரச்சனையாக மாற்றி விட்டார்கள். அது மாதிரி யமன்ல தம்மாஜின்ற ஏரியா இருக்கு. அங்க அந்த தம்மாஜின்ற ஏரியா பக்கத்தில் அந்த சூழ ஹோசி என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள், ஹோசி அந்த ஷியாக்கள் தம்மாஜை ரவுண்ட் அப் பண்ணி தம்மாஜுக்குள்ள போய் நிறைய கொலை செய்வாங்க சொல்றாங்க. அங்க இருந்தவங்கள்ட்ட கேட்டால் அந்த ஹோசிகள் இருக்கிற ஏரியாவுக்கு போய் உயிரோட வாரதே பெரிய விஷயமா, பெரிய ரவுடிகள் ஷியாக்கள் தான். அப்ப இந்த நுசைரியாக்கள் அலவியாக்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, ஈமான் கொண்டுட்டா போதும், அமல் தேவையில்லை. அங்கள் என்ன சூஃபிகளும் ராஃபிலாக்களும் அவங்க மனம் போன போக்குல அமல்களை உருவாக்கிட்டே போறாங்க. இவன் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அமலும் தேவையில்லை, நோம்பு பிடிக்க தேவையில்லை, தொழ வேண்டிய அவசியம் இல்லை, ஹஜ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ன சொல்றாங்க, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமல்களை மட்டும் செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமல்களை மட்டும் செய்வோம், அதுக்கு மேல நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அமல்களை நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அஹ்லு சுன்னாவை சேர்ந்த உலமாக்கள் நீங்க பார்த்தால் சுன்னாக்களை சில்லற பிரச்சனை என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அஹ்லு சுன்னாவில் உள்ள உலமாக்கள் சுன்னாக்களை சில்லற பிரச்சனை எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட பார்வையில சுன்னா என்பது என்னது, அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த ஒன்று. அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த ஒன்றுதான் சுன்னா அவர்களுடைய பேரில், அவர்களுடைய பார்வையில். இப்ப சுன்னாவை ஏளனம் செய்யக்கூடிய நிலையெல்லாம் அவங்கள்ட்ட வாரல்ல. சுன்னாவை மதிப்பார்கள், சுன்னாவுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுப்பார்கள். சுன்னாவை மதிக்கிறது அஹ்லு சுன்னா கிட்ட உள்ள மிக சிறந்த ஒருவன். அஹ்லுல் பிதா, அஹ்லு சுன்னாவுக்கு மாற்றமானவர்கள் யாரு, அஹ்லுல் பிதா. இவங்கட பண்பு என்னண்டா, நுசூசுகளை மதிக்க மாட்டாங்க. குர்ஆன் சுன்னாவுக்குரிய மரியாதை இருக்காதவங்கள்ட்ட. இவங்களுடைய பேச்சுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர சுன்னாவெல்லாம் அவங்க காலுக்குள்ள தான் தூக்கி போடக்கூடிய நிலை இருக்கும். அப்ப அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ இபாதத்துடைய விஷயத்தில் நடுநிலையானவர்கள். அப்ப நடுநிலைண்டா என்ன, பித்அத்தை உருவாக்கவும் மாட்டார்கள், உள்ள சுன்னாவை குழி தோண்டி புதைக்கவும் மாட்டார்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ பித்அத்துகளை உருவாக்கவும் மாட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னாக்களை குழி தோண்டி புதைக்கவும் மாட்டார்கள். இது அஹ்லு சுன்னாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். இரண்டாவது சிறப்பம்சம் என்னென்றால், அஸ்மா சிஃபாத் விஷயத்தில் நடுநிலையான போக்கை கடைபிடிப்பார்கள். அவங்களுடைய நடுநிலையான போக்கு, அஹ்லு சுன்னாவுடைய நடுநிலையான போக்கு அஸ்மா சிஃபாத்தில் இருக்கு. அஸ்மா சிஃபாத்தில் ரெண்டு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று முஅத்திலா, இன்னும் ஒன்று முமஸ்ஸிலா. ஒன்று முஅத்திலாக்கள், இன்னும் ஒன்று முமஸ்ஸிலாக்கள். முஅத்திலா, முமஸ்ஸிலா. முஅத்திலாக்கள் யாரு, அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் சிஃபாத்துகளையும் அப்படியே செயலிழக்க செய்வர், இல்லைன்னு மறுக்கிறவர். அல்லாஹ்க்கு அஸ்மாக்களும் கிடையாது, சிஃபாத்துகளும் கிடையாது, அல்லது அல்லாஹ்க்கு அஸ்மாக்கள் இருக்கு, சிஃபாத்துகள் கிடையாது, அல்லது அல்லாஹ்க்கு சிஃபாத்துகள் இருக்கு ஆனா அது உண்மையான சிஃபாத்துகள் இல்லை, இப்படி சொல்றவங்க முஅத்திலாக்கள். முமஸ்ஸிலாக்கள் என்று சொன்னா அல்லாஹுடைய சிஃபத்துகளை அடியார்களுடைய சிஃபத்தோடு ஒப்புடுறவங்க. அல்லாஹுடைய சிஃபத்துகளை அடியார்களுடைய சிஃபத்துகளோடு ஒப்பிடுவாங்க. உதாரணமாக, என்னுடைய கை அல்லாஹுடைய கையை போலன்னு சொல்லுவாங்க.
என்னுடைய கை அல்லாஹுடைய கையை போல, அல்லது அல்லாஹுடைய முகம் என்னுடைய முகத்தை போல என்று சொல்லுவாங்க முமஸ்ஸிலாக்கள் என்று சொல்றது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ இந்த ரெண்டு டீமுக்குள்ளேயும் இல்லை. ஒரு டீம் முஅத்திலாக்களுக்குள்ள யார் வராங்க? ஜஹ்மியாக்கள் வராங்க. முஅத்திலாக்களுக்குள்ள யார் வருவாங்க? ஜஹ்மியாக்கள். ஜஹ்மியாக்கள் என்ற கூட்டத்தை உருவாக்கினது யாரு? ஜஹ்ம் இப்னு சஃப்வான். ஜஹ்ம் இப்னு சஃப்வான். இந்த ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்ன கொள்கையை பரப்பினார் என்றால், அல்லாஹ்வுக்கு அஸ்மாக்களும் கிடையாது, சிஃபாத்துகளும் கிடையாது. சும்மா அரபு எழுத்துக்கள். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதெல்லாம் அரபு எழுத்துக்கள் தான். அதுக்கு ஒன்றும் இல்லை. அது இஸ்மும் இல்லை, சிஃபத்தும் இல்லைன்னு மறுக்க ஆரம்பித்தார். இதிலிருந்து தான் உலகத்தில் மிகப்பெரிய கொள்கை சிக்கல் உருவாகுது. உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய கொள்கை சிக்கல் உருவாக்கப்பட்டது இந்த ஜஹ்மால தான். அவங்கள்ட்ட இருந்துதான் இந்த யாரு வஹ்தத்துல் வஜூத் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் உருவானது. அந்த பின்னணியில் இருந்துதான் ஜஹ்ம் இப்னு சஃப்வானுடைய கொள்கையில் இருந்துதான் வஹ்தத்துல் வஜூத். வஹ்தத்துல் வஜூத் என்ன? எல்லாம் இறைவன் என்றது. வஹ்தத்துல் வஜூத் என்றது எல்லாம் இறைவன் என்ற கோட்பாடு. இந்த கோட்பாட்டு எல்லாம் வந்தது ஜஹ்ம் இப்னு சஃப்வானுடைய கொள்கை. அதனால நம்முடைய சலஃப் உலமாக்களை பார்த்தால் இந்த ஜஹ்மியாக்களுக்கு எல்லாரும் மறுப்பு சொல்லியிருக்கிறாங்க. புக்குகள் நிறைய போட்டிருக்கிறாங்க. அர் ரத் அல் ஜஹ்மியா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஜஹ்மியாக்களுக்கு மறுப்பு அப்படின்னு புக் போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி இமாம் இப்னு ஹுஸைமா, இமாம் பைஹகி, இப்படி நிறைய இமாம்கள் ஜஹ்மியாக்களுக்கு மறுப்பு எழுதியிருக்கிறாங்க. அவங்க செய்த வேலை மிகப்பெரிய ஒரு ஆபத்தான வேலை. நண்டைக்கு நீங்க சிலாக்களை பார்க்கலாம், அஸ்மா சிஃபாத்தை பேசுறத தேவையில்லாத வேலைன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை சிஃபாத்தை பத்தி வகுப்படுக்கும் போது என்ன சொல்றாங்க என்றால், இது தேவையில்லாத விஷயம் பண்ணுவாங்க. சரியா அந்த கருத்து? அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை சிஃபாத்தை பத்தி பேசுறது தேவையில்லாத வேலை. அது அப்படி இருக்கிறது, நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு அதை பார்ப்போம்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் சொல்ல வேண்டிய விஷயங்கள். இந்த கருத்து சரியா? இல்ல, தவறு, மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் ஒரு மனிதன் அடிப்படையில் முதலாவது அறிய வேண்டியது யாரை பற்றி? அல்லாஹ்வை பற்றி. அல்லாஹ்வை பற்றி அவனுக்கு சரியாக தெரியவில்லை என்றால் அல்லாஹ்வை வணங்குவானா? அல்லாஹ்வை சரியான முறையில் அறியாதவன் அல்லாஹ்வை வணங்க முடியாது. எனவே அல்லாஹ்வை பற்றிய தெளிவான அறிவை வழங்குவது எது? அஸ்மா சிஃபாத். அல்லாஹ்வை பற்றி சரியா புரிஞ்சு. அதனால சலஃப் அறிஞர்கள் எல்லாருமே அஸ்மா சிஃபாத்தை பேசியிருக்கிறாங்க. சலஃபில் உள்ள அறிஞர்கள் எல்லாருமே அஸ்மா சிஃபாத்தை பேசியிருக்கிறார்கள். இப்ப நமக்கு இது ஒரு அந்நியமான பகுதியா போயிடுது. நம்ம தௌஹீத் பேசினதான் 50 வருஷமா. ஆனா அஸ்மா சிஃபாத்தை பத்தி நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச தௌஹீத் எல்லாம் என்ன? குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னால நமக்கு சில அடையாளங்கள். ஒருவர் தௌஹீத்வாதி என்பதற்கு அடையாளம் ஒன்றென்ன? தொப்பி அணிய மாட்டார், 2வது விரல செய்ப்பார், 3வது நெஞ்சில் தக்பீர் கட்டுவார், 4வது குனூத்தில் கையேந்த மாட்டார், 5வது கூட்டு துவா ஓத மாட்டார். தௌஹீத்வாதிக்குரிய அடையாளங்கள். நமக்கு அஸ்மாவும் தெரியாது, சிஃபாத்தும் தெரியாது. ரைட்? நமக்கு உசூல் அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்றால் என்னன்னு தெரியாது, சொல்லி தரல. இதாலதான் இன்றைக்கு ஹதீஸை மறக்கும் போது நமக்கு சின்ன விஷயமா இருக்காது. அவங்களே இந்த அடையாளத்துல சொல்லி தந்தவங்க இந்த ஹதீஸ் நம்ம அறிவுக்கு பொருந்ததில்லை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சின்ன விஷயம் மாதிரி. இப்ப போற இடம் எல்லாம் தான் கேள்வி. வன்மையில் இஸ்மாயில் சலவி ஒரு கிளாஸ் நடத்தும் போது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒருவர் குடும்பத்தோட சொல்றார், நான் என்ன குழந்தை 2 பேர் இருக்கிறாங்க, லேடிஸ் சைட்ல 2 வைஃப் இருக்கிறா, எனக்கு கேள்வி சூனியம் செஞ்சு காட்டுங்கன்னு கேட்கிறார். இஸ்மாயில் சலவி சொல்றார், நான் சூனியம் செய்யறது குஃப்ருன்றேன், சூனியம் செய்வது குஃப்ரு என்று சொல்றேன், சூனியத்தை கற்றுக்கொள்வதும் குஃப்ரு என்று சொல்றேன், சூனியம் செய்யறது கூடாது என்று பேசுறேன், என்னிட்ட போய் சூனியம் செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட அறிவு எங்கன்னு கேட்கிறார். திரும்ப அவர் கேட்கிறார் என்றால், அப்ப அஜு ஐச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு நஞ்சை குடிச்சு காட்டுங்க, நான் உங்களுக்கு நஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறேன், பாய்சன் விஷத்தை கொடுக்குறேன், நீங்க அஜு ஐச்சம்பழத்தை சாப்பிட்டு குடிச்சு காட்டுங்க. அப்ப இஸ்மாயில் சிலை சொன்னார், ரைட், அது அப்படி இருக்க. இப்ப நீங்க இந்த சேலஞ்ச் எதுக்காக பண்றீங்க? அந்த ஹதீஸ் பொய் என்று ப்ரூவ் பண்றது தானே. நீங்க என்ன பண்ணுங்கண்டா, நீங்களும் உங்களோட குழந்தைகளும் அஜுவாய்ச்சம்பழத்தை சாப்பிட்டு நஞ்சை குடிச்சு செத்து காட்டுங்க, இந்த ஹதீஸ் பொய் என்று ப்ரூவ் ஆகட்டும், நீங்க இஸ்லாத்துக்காக ஷஹீதான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று
அவங்களுக்கு சொல்லி காட்டினார். என்னென்றால் இதுதான் இப்ப ஒரு வகையாக மக்களை அறிவுறுது. என்ற மக்களுக்கு பேசிக் இல்லை. நான் சொன்ன மாதிரி அஸ்மா சிஃபாத் யாருக்காவது இதுவரைக்கும் இதுல ஒரு 10 வருஷமா தகுதியில் இருக்கிறவங்க கையெழுத்துங்க பார்ப்போம். நினைக்கிறாங்க ஆரம்பத்தில் உள்ள ஆள் ஹாஜியார் சுலைமான் ஹாஜியார். அஸ்மா சிஃபாத் படிச்சிருக்கிறீங்களா நீங்க? இந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு படிக்கல. அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்ற வார்த்தையே உங்களுக்கு அறிமுகப்படுத்தல. உலமாக்கள் உங்களை காட்டவே இல்லை. அப்ப என்ன நடக்கும் என்றால் லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதுதான் நமக்கு சரி என்று படுகுது. பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள நம்ம மாட்டிருக்கிறோம். இன்றைக்கு சூஃபிகளோட ராஃபிலாக்களோட செய்யற சண்டையை விட இவங்களோட செய்ய வேண்டிய போராட்டம் மிக கடுமையானது, ஆபத்தானது. என்னால் மக்கள் மத்தியில் என்ன பேர் வந்திருக்கு? தௌஹீத்வாதிகள் என்ற பேர். அப்படி இருக்கும்போது மிக கஷ்டமானது. இப்ப எதற்காக இதை சொல்றேன் என்று கேட்டால், சில இந்த வழிகேடுகள் உருவாகிற இடங்கள் எங்கன்னு பார்த்தால் பேசிக்கா போய் முடியுது ஜஹம் இப்னு சஃப்வான்ல. ஜஹம் இப்னு சஃப்வான் அடுத்த ஆள் யாரு? மூத்தசிலா சிஃபாத்துகள் எல்லாம் மறக்கிறாங்க. ஜஹமியாக்கள் என்ன பண்ணிட்டாங்க? அஸ்மாக்களும் இல்ல சிஃபாத்துகளும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மூத்தசிலாக்கள் என்ன சொன்னாங்க? சிஃபாத்துகள் இல்லைன்னா. ரெண்டு பேரும் எதை அடிப்படையாக கொண்டு இந்த கொள்கையை பதிவு செஞ்சாங்க? யார் தெரிஞ்சவங்க? ஜஹ்மியாக்கள் என்ன சொன்னாங்க என்றால், அல்லாஹுக்கு பேர்களும் இல்லை பண்புகளும் இல்லைன்னாங்க. மூத்தசிலாக்கள் சொன்னாங்க அல்லாஹ்க்கு பேர் இருக்கு, ஆனா பண்புகள் கிடையாது. அல்லாஹ் வருகிறான், அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் கை இருக்கு, அல்லாஹுக்கு கேட்கும் தன்மை இருக்கு, அல்லாஹுக்கு ரஹ்மத் செய்யும் தன்மை இருக்கு, இதெல்லாம் கிடையாது என்று சொன்னாங்க. எதை ஆதாரமாக வச்சு சொன்னாங்க? இல்ல, அக்ல், அறிவு தான். என்ன சொன்னாங்க என்றால், அல்லாஹுக்கு கை இருக்குன்னு சொன்னா அடியான போல வந்துடுவான். அறிவுக்கு அப்படித்தான் படுது. அல்லாஹுக்கு பாதம் இருக்கின்ற அடியான போல நினைச்சிடுவான். எனவேதான் இதையெல்லாம் மறுப்போம். என்ன ஆதாரம்? அக்ல். இப்ப பாருங்க, வழிகேடுகள் ஆரம்பிக்கிற வேர்களாக இந்த முத்தசிலாக்களும் ஜஹ்மியாக்களும் இருக்கிறாங்க. அதிலிருந்து தான் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மஹுல்லா என்று சொல்லக்கூடிய அறிஞர், கேள்விப்படுறீங்களா பேர்? அஷாயிராக்கள். அபுல் ஹசன் அல் அஷ்அரி அவர் பேர், இமாம்ட பேர். இவர் ஃபர்ஸ்டுக்கு முத்தசிலாக்களுடைய கொள்கையை ஆதரித்தார், அறிவுபூர்வமா இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு உட்கார்ந்து படிக்க 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 அது தப்பு என்றவருக்கு புரிஞ்சிச்சு. அதிலிருந்து வெளியாகிறார். குல்லாப் என்று சொல்லக்கூடிய முகமது பின் குல்லாப் என்ற ஒருவரோட சேர்ந்துட்டு வெளியே வரார். அதுவும் அவருக்கு சிக்கலாத்தான் இருக்கு. அதுக்கு பிறகு அவர் மாத்துருதியாண்ட அபு மன்சூர் அல் மாத்துருதியோட தொடர்பு ஏற்படுது. அதுக்கு பிறகுதான் அபுல் ஹசன் அஷ்அரி என்ன செய்கிறார் என்றா, அந்த எல்லாத்திலிருந்தும் வெளியே வந்து அவர் ஒரு கொள்கையை உருவாக்குறார். சிஃபாத் எங்க பிரச்சனை எங்க வந்துச்சு? ஜஹ்மியாக்களுக்கும் முத்தசிலாக்களுக்கும் சிஃபாத்லாம் வருது பிரச்சனை. எனவே அவர் இதுக்கு மாற்றமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்னன்னு கேட்டால், சிஃபத் இருக்கி, சிஃபத் இல்லைன்னு சொல்லக்கூடாது, சிஃபத் இருக்கி, ஆனா எல்லா சிஃபத்தும் இல்லை. சில சிஃபத் இருக்கி, சில சிஃபத் இல்லை. ஒரு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணினார். அதுவும் கூட குழப்பமா தான் இருந்துச்சு. பேலன்ஸ் பண்ணல. அது என்ன, இதுல அஸ்மா சிஃபாத்தை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான காயிதா என்னன்னா, அல் கவுலு ஃபி பஅதி சிஃபாத் கல் கவுலி ஃபி பஅதில் ஆஹர். ஒரு சிஃபத்துக்கு என்ன சட்டமோ அதுதான் மற்ற சிஃபத்துக்கு. ஒரு சிஃபத் இருக்குன்னா மற்ற சிஃபத்தும் இருந்தே ஆகணும். ஒரு சிஃபத் அப்படியே ஏற்றுக்கொண்டால் அடுத்த சிஃபத்தையும் அப்படியே தான் ஒன்றை ஏற்று ஒன்றை மறக்க முடியாது. அப்ப அந்த முரண்பாடு வந்த உடனே இவர் இவ்வளவு காலமும் இருந்ததெல்லாம் வழிகேடு என்பதை புரிந்து கொள்கிறார். யாரு? அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மஹுல்லா. புரிஞ்சு கொண்டு ஒரு புத்தகம் எழுதுறார், அல் இபானா அன் உசூலி தியானா. அல் இபானா அன் உசூலி தியானான்னு ஒரு புக் எழுதுறார். அந்த புக்ல முழு தகவலையும் அவர் சொல்றார். இந்த மொபைல் கால் வருது தெரியல. ரைட். அதுக்கு பிறகு அல் இபானா அல் உசூலி தியானாவில் தான் இவ்வளவு காலம் பேசினது வழிகேடு என்பதை பதிவு செஞ்சுட்டு அவர் மௌத்தாகிறார் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில். அல்ஹம்துலில்லாஹ். அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹ். ஆனால்
அவர் தௌபா செய்ததை உலகத்துக்கு காட்டாம ஒரு கூட்டம் என்ன செய்யுது, அவர் சொன்ன அந்த சிஃபாத்துகளை தஅவீல் பண்ற அந்த கருத்தை முன் வச்சுட்டு போறாங்க. தஅவீல் பண்றதும் ஒரு வகையான தாத்தில் தான், சிஃபத்தை இல்லாமல் ஆக்குவது. அடுத்த கூட்டம் முத்தசிலாக்கள், அஷாயிராக்கள். முமத்திலாக்கள் இவங்க இந்துக்களா போய்த்தாங்க. முமத்திலாக்கள் என்ற ஆரம்பத்தில் இருந்த கூட்டம் இந்துக்களா போய்த்தாங்க. என்னது, கடவுளுக்கு வடிவம் அமைச்சாங்க, மூக்கு வச்சு, கை வச்சு, தும்பி கை வச்சு, 10 கை வச்சு, இப்படி என்னுடைய கையை போலதான் கடவுளுடைய கை, என்னுடைய மூக்கை போலதான் கடவுளுடைய, அல்லது யானுடைய மூக்கை போலதான் கடவுளுடைய மூக்கு அப்படின்ட்டு வடிவம் கொடுத்தாங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமா ரெண்டுக்கும் மத்தியில் நடுநிலையான போக்கு என்னது, அல்லாஹுடைய சிஃபாத்துகள், அல்லாஹுடைய அஸ்மாக்களை அப்படியே ஏற்றுக்கொள்வோம், அதுல மாற்று கருத்து எதுவும் சொல்வதில்லை, அதை மறுப்பதும் இல்லை. அதை நம்புறத்தில் அவங்க 4 விதிகளை பதிவு செய்கிறார்கள். சிவப்பால போட்டிருக்கிறது. தஅதீல், தஅவீல், தம்சீல், தகீஃப். இந்த ரெட் அடிக்கிறது கீழ்வரிசையில். தஅதீல், முதலாவது தஅதீல், இரண்டாவது தஅவீல், மூன்றாவது தம்சீல், நான்காவது தக்கீஃப், மூன்றாவது தம்சீல், நாலாவது தக்கீஃப். தக்கீஃப் தானா இக்கன்னா தக்கீஃப். இந்த 4ம் இல்லாமல் அல்லாஹுடைய சிஃபத்துகளை, அஸ்மாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 4ம் இல்லாமல். தாத்தீல் என்றால் மறுக்கிறது, தாத்தீல் என்றால் மறுக்கிறது. தஅவீல் என்றால் வேறு விளக்கம் கொடுப்பது, வேறு கருத்து கொடுப்பது. தம்சீல் என்றால் உதாரணம் கூறுவது, தம்சீல் என்றால் உதாரணம் கூறுவது. தக்கீஃப் என்றால் வடிவம் கொடுப்பது, இப்படி இப்படி. அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத் வருகிறது என்றால் இந்த 4ஐயும் தாண்டி அதை உள்ளதை உள்ளபடி அஹ்லு சுன்னா ஈமான் கொள்வார்கள். ஈஸியா வழங்குறதுக்காக நம்ம சொல்றது கை, யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் என்று வருது. அவர்களுடைய கை, அல்லாஹுடைய கை அவர்களுடைய கைக்கு மேலால் இருக்கிறது. இப்ப ரெண்டுக்கும் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்ன, எது. எதுன்ற சொல்லுக்குரிய கருத்து என்ன, கை. மனிதனுடைய கை நமக்கு தெரியும், அல்லாஹுக்கு கை இருக்கா இல்லையா, இருக்கிறது. என்ன ஆதாரம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹுடைய கை எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய கைக்கு வேறு விளக்கம் சொல்லலாம், வேறு அர்த்தம் சொல்லலாமா, கூடாது. சொன்னா நிறைய சிக்கல் வரும். உதாரணமாக சிலர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய கை என்பதற்கு பலம், சக்தி என்று விளக்கம் சொல்கிறார்கள். ரைட். அப்ப வேறொரு இடத்துல குர்ஆன்ல வருது பல் யதாஹு, அவனுடைய 2 கைகள் என்று வருது. இந்த இடத்துல என்ன விளக்கம் சொல்றது, 2 சக்திகள் என்று விளக்கம் சொன்னால் கேள்வி எழுமா இல்லாதா, கண்டிப்பா எழுந்தானே. என்ன சக்திகள் அது, 2 சக்தி இருந்தீங்களே, என்ன சக்தி அது, ஒரு சக்தி என்ன, மற்ற சக்தி என்ன என்ற கேள்வி. அப்ப லேஸ் என்ன, அல்லாஹ்வுக்கு 2 கைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய 2 கை எப்படிப்பட்டது, அல்லாஹு ஆலம். நம்மட கையை போலையா, இப்படி கேள்வி கேட்க கூடாது. ரைட். உதாரணம் சொல்றதும் இல்ல, இப்படி என்று சொல்றதும் இல்ல, வேறு விளக்கம் சொல்றதும் இல்ல, கை இருக்கிறது என்பதை மறுப்பதும் இல்லை. இந்த 4ஐயும் தாண்டிய நிலையில் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளையும் அஸ்மாக்களையும் பதிவு செய்வதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. இந்த கொள்கையை சொன்னவங்க முதல்ல சஹாபாக்கள், அதுக்கு அடுத்தது 4 இமாம்கள். புதிய இப்ப வஹாபிகள் சொல்றாங்கன்னு சொல்லல, அது இந்த கொள்கையை சொன்னவங்க ஃபர்ஸ்டுக்கு சஹாபாக்கள்,
அடுத்தது தாபீன்கள்ல நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இந்த கொள்கையை. தாபீன்கள்ல இருந்த உலமாக்கள் எல்லாரும் இந்த கொள்கையை தான் சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்சவங்கன்ற வகையில் நான் சொல்றேன், 4 இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் போன்ற 4 இமாம்களும் இந்த கொள்கையை தான் சொல்லியிருக்கிறான். அதுக்கு பிறகு வந்த அஹ்லு சுன்னாவை சேர்ந்த இமாம்கள் எல்லோரும் இந்த கொள்கையில் தான் இருந்தார்கள். அப்ப எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத் விஷயத்துல ஒரு கூட்டம் மறுக்குது, இன்னும் ஒரு கூட்டம் உதாரணம் சொல்லுதோ, ரெண்டுக்கும் இடையில் நடுநிலையான போக்கை உடையவர்கள். மூன்றாவது நடுநிலை கலா கதிர் விஷயத்தில் அவர்களிடம் உள்ள நடுநிலை. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ கலா கதிருடைய விஷயத்திலே நடுநிலையான போக்கு. யார் யாருக்கு மத்தியில் நடுநிலை? கதரியாக்களுக்கும் ஜபரியாக்களுக்கும் இடையில. கதரியாக்கள், ஜபரியாக்கள். இது கதரியா. கதரியான்னா காதிரியா இல்ல, காதிரியா அது தரீகா, இது கதரியா. இவங்க ஜபரியா. கதரியாக்கள் என்ன சொன்னாங்க? இவங்க சஹாபாக்களுடைய இறுதி காலத்திலே தோன்றிட்டாங்க. சஹாபாக்களுடைய இறுதி காலத்தில் தோன்றிய ஒரு கூட்டம் தான் கதரியாக்கள். பிதுகத்துகள்ல ஃபர்ஸ்ட் பிதுகத்துன்னு சொல்லலாம் இதை. அப்ப இவங்க என்ன சொன்னாங்கண்டா, அடியார்கள் அவர்களுடைய செயல்களை படைத்துக் கொள்கிறார்கள், இதுக்கு அல்லாஹ்க்கு சம்பந்தம் இல்லை. புரியுதா? அடியார்கள் செய்கிற செயல்களை படைச்சதாரு? அடியார்கள் தான். ஒருவன் விபச்சாரம் செய்கிறான், ஒருவன் தொல்றான், ஒருவன் குடிக்கிறான், எதை செய்தாலும் அவனாக செய்கிறான், அல்லாஹுக்கும் இதுக்கும் இடையில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னார்கள் இவர்கள் கதரியாக்கள். ஜபரியாக்கள் இவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்த குரூப் என்ன செய்தென்றால், எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குது, மனிதனுக்கு எந்த சுதந்திரமும் இல்லைன்னு சொன்னாங்க. ரெண்டும் ஆப்போசிட்டான 2 கருத்துக்கள். புரியுதா? அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாமே மனிதன் தன்னுடைய விருப்பப்படிதான் செய்கிறான், அல்லாஹ்வுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அப்பதான் அவனை நரகத்துல சொர்க்கத்துல போடலாம்னு சொன்னாங்க. இவங்க அதுக்கு மாற்றமா சொன்னாங்க, நீங்க அந்த குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை தவறா புரிஞ்சிட்டீங்க. என்னென்றால் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குது, மனிதனுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. ஒருவன் தொழுகின்றான், அல்லாஹ்வுடைய கலாவின் அடிப்படையில் தான் தொழுகின்றான். ஒருவன் விபச்சாரம் செய்கிறான், அவன் அல்லாஹ்வுடைய கலாவின் அடிப்படையில் தான் விபச்சாரம் செய்கிறான். இதுல மனிதனுக்கு தொழுவதற்கு அவன் எந்த முன்னெடுப்பும் செய்ய முடியாது, இதுக்கு என்ன விபச்சாரம் செய்யறதுக்கும் அவன் எந்த முன்னெடுப்பும் செய்ய முடியாது. ஏன் விபச்சாரம் செஞ்சான்? அல்லாஹ்வுடைய நாட்டம் விபச்சாரம் செஞ்சான். இப்படி சொல்லிட்டு போகணும்ன்றது ஜபரியாக்களுடைய கருத்து. ஆனா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ இதுல நடுநிலையான கருத்தை சொன்னாங்க. அந்த நடுநிலையான கருத்தை எப்படி விளங்கப்படுத்துறாருண்டா ஷேக், கலா கதிர் 4 படித்தரங்களை கொண்டது. கலா கதிர் 4 படித்தரங்களை கொண்டது. இதுல நம்ம மிக தெளிவாக இருந்து கொள்ளணும். இந்த மஸ்அலாவை பொறுத்தவரையில் கலா கதிர்ன்றது எது? எது? விதி. விதியோடு சம்பந்தப்பட்ட மஸ்அலாவை பொறுத்தவரையில் இதுல டிபேட் பண்ணுவதற்கு, ஆர்கியூ பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. வந்ததை அப்படியே நம்ப வேண்டும், வந்திருப்பதை அப்படியே நம்ப வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். அதனாலதான் கலா கதிர் சம்பந்தமா சஹாபாக்கள் டிஸ்கஸ் பண்ணின நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து விட்டது, மாதுளம்பழம் போன்று அவர்களுடைய முகம் சிவந்து விட்டது, இதுல போய் நீங்க விவாதிக்கிறீர்களா என்று கண்டித்தார்கள். எனவே இது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் அல்ல என்ற செய்தியை முதல்ல பதிவு செஞ்சு கொண்டு, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ இதுல ஜபரியாக்களுக்கும் கதரியாக்களுக்கும் மாற்றமாக ஒரு நடுநிலையான போக்கை முன்வைக்கிறாங்க. அந்த நடுநிலையான போக்கு என்னது? கலா கதிர் 4 படித்தரங்களை கொண்டது என்று சொல்றாங்க. முதலாவது இல்முல்லா அல் முஹீது பிகுல்லி ஷை, எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லது எல்லாவற்றையும் சூழ்ந்த அல்லாஹ்வுடைய அறிவு. அல்லாஹ்வுடைய அறிவு, எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்றாங்கண்டா,
அன்னஹு தஆலா ஆலிமும் பிமா கான வமா சயகூன், நடந்தது நடக்க போகிறது அடியார்கள் செய்வது என்ன செய்ய போறாங்க என்பதையெல்லாம் அவர்களை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அறிந்து வைத்துள்ளான். அல்லாஹ்வுடைய விசாலமான அறிவு, கலாகதிரின் முதல் படித்தரம். என்ன இந்த உலகத்தில் நடக்க போகுது, இந்த அடியான் என்ன செய்ய போகிறான் என்ற முழு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா அறிந்து விட்டான். புரியுதானது? இரண்டாவது என்னென்றால் கிதாபத்துல்லா, அல்லாஹுடைய எழுத்து. அவன் அறிந்தவற்றையெல்லாம் அல்லாஹ் எழுதிவிட்டான். ஃபர்ஸ்டுக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், இந்த மனிதன் என்ன செய்வான் என்பதையெல்லாம் அவனை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அறிந்து, இரண்டாவது அதை எழுதிவிட்டான். எதில் எழுதிவிட்டான்? லவ்ஹுல் மஹ்ஃபூதில் எழுதிவிட்டான். அதுவும் ஹதீஸ்ல எப்படி வருது என்றால், வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் எழுதிவிட்டான். வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அதை எழுதிவிட்டான். மூன்றாவது படித்தரம் என்னென்றால் அல்லாஹுடைய நாட்டம். அல்லாஹுடைய நாட்டம். இந்த உலகத்தில் எது நடந்தாலும், எது நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே தான் அது நடக்கும். இதுதான் அல்லாஹுடைய நாட்டம் என்பது. அல்லாஹ் நாடித்தான் அப்படி நடக்கணும் என்று. நான்காவது இதில் உள்ள முக்கியமான செய்தி என்னென்றால், அன்னல்லாஹ காலிகு குல்லி ஷை, எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் தான். எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் தான். அவன் செயல்படுகிறவனை படைத்தவனும் அவன்தான், அவனுடைய செயலை படைத்தவனும் அவன்தான். செயல்படுகிறவனை படைத்தவனும் அவன்தான், செயலை படைத்தவனும் அவன்தான். இந்த நான்கையும் ஈமான் கொண்டா கல்லா கதிரில் நம்ம அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையில் இருக்கிறோம். இதுல போய் வேற லாஜிக்கலான கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. லாஜிக்கா அப்படி படைச்சா இப்படி, இப்படி படைச்சா எப்படி. குர்ஆன்ல சொன்னதெல்லாம் நம்புறோம், குர்ஆன்ல சொன்னதெல்லாம் செய்கிறோம், அவ்வளவுதான் எங்களுடைய கொள்கை. குர்ஆன்ன்றது குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டதை எல்லாம் நம்புகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா அறிந்தவன், எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவன் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே நம்ம நம்புறோம். இரண்டாவது, இந்த உலகத்தில் நடக்க போற எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா பதிவு செய்து விட்டான் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது. எனவே அதை நம்புறோம். மூணாவது, அல்லாஹுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்குது என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது. அதை நம்ம நம்புறோம். நான்காவது, எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் தான் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது. எனவே நம்புறோம். ஏன் தொழுகிறோம்? குர்ஆன் ஹதீஸின் தொழ சொல்லுது, எனவே தொழுகிறோம். ஏன் நோன்பு நோட்கிறோம்? குர்ஆனும் ஹதீஸ் நோன்பு நோட்க சொல்லுகின்றது, எனவே நோன்பு நோட்கிறோம். ஏன் ஹஜ்ஜி செய்கிறோம்? குர்ஆன் ஹதீஸும் ஹஜ்ஜி செய்ய சொல்லுது, எனவே ஹஜ் செய்கிறோம். ஏன் விபச்சாரம் செய்வதில்லை? குர்ஆனும் ஹதீஸும் கூடாது என்று சொல்கிறது, எனவே அப்படி செய்கிறோம். இதுக்குள்ள போய் குழம்பி தடுமாற வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய இந்த விஷயத்தில் நடுநிலையான கொள்கை. எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு தானே? இது இந்த அளவுக்கு இருந்துட்டோம் என்றால் அஹ்லு சுன்னா கொள்கையில் இருந்துடலாம். வேற பகுத்தறிவுவாதிகள் மற்ற தர்க்க ரீதியாக பேசுறவங்களோட வாதங்கள் இதெல்லாம் நம்ம செவிமடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த நாலாவது விஷயம், வாக்குறுதி மற்றும் எச்சரிக்கை விஷயத்தில் நடுநிலை. வாக்குறுதி மற்றும் எச்சரிக்கை விஷயத்தில் நடுநிலை. வாக்குறுதி எச்சரிக்கை என்னென்ன? சொர்க்கம் கிடைக்கும் என்ற வாக்குறுதியும் நரகம் கிடைக்கும் என்ற எச்சரிக்கையும். இந்த விஷயத்தில் நடுநிலை. எதுல யாருக்குள்ள நடுநிலை என்றால், வயதியான ஒரு கூட்டமும்
முர்ஜியான்னு ஒரு கூட்டம் வந்தாங்க. வஐதியா அடுத்தது வஐதியா அடுத்தது முர்ஜியா. இரண்டாவது முர்ஜியா. வஐதியா முர்ஜியா ரெண்டு கூட்டம், ரெண்டு துருவங்கள். வஐதியான்றதுக்குள்ள நிறைய பேர் வருவாங்க. பிரதானம் இதுக்குள்ள யார் வராங்க என்றால் ஹவாரிஜ். வஐதியாக்குள்ள வரக்கூடியவர்கள் ஹவாரிஜ். இப்ப புரியுதா? எச்சரிக்கையோடு சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும் பிழையாக அப்ளை பண்ணியவர்கள். வஐதியான்றவங்க அந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும் தவறாக பிராக்டிஸ் பண்ணினாங்க. எப்படி தவறாக பிராக்டிஸ் பண்ணாங்க? முதலாவதாக சிஃபின் அந்த நிகழ்வின் போது ஞாபகம் வருது. சிஃபின் அஹ்லு சுன்னா வல் ஜமான்ற அந்த கான்செப்ட்ல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் நடந்த அந்த நிகழ்வு. அந்த நிகழ்வில் குர்ஆனை தூக்கி பிடிச்சிட்டு இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என்று சத்தம் போட்டுக்கொண்டு இருந்தவர்கள் எல்லோரையும் காஃபிராக்கிய நிகழ்வு. என்ன குர்ஆன் வசனம் கொண்டு வருது? வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். யார் ஒருவர் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் காஃபிராகி விடுவார். இந்த குர்ஆன் வசனத்தை வச்சுக்கொண்டு அலியும் காஃபிர், மற்றது யாரு? முஆவியாவும் காஃபிர் என்று சொன்னாங்க. என்ற ரெண்டு பேரும் குர்ஆனை கொண்டு தீர்ப்பு வழங்கல் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உருவாக்குறாங்க, பெரும் பாவம் செய்தவர்கள். பெரும் பாவம் செய்தவர்கள் இவங்க யாரு? காஃபிர்கள். ஹவாரிஜிகள் சொல்லக்கூடிய கொள்கை என்னென்றால் பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிர்கள். பெரும்பாவம் என்ன? இணைவிக்கிற பெரும்பாவம் இல்லை, அது தனிப்பாவம். பொய் சொல்றது, வெரி குட், பொய் சொல்றது பெரும்பாவம். விபச்சாரம் பண்றது பெரும்பாவம். மது அருந்துறது பெரும்பாவம். கொள்ளையடிக்கிறது பெரும்பாவம். புறம் பேசுறது பெரும்பாவம். அவதூறு சொல்றது பெரும்பாவம். தாய் தந்தையரை கொடுமைப்படுத்துறது பெரும்பாவம். இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் கபாயிர் என்ற ஒரு புத்தகம் எழுதிக்கிறாங்க. இமாம் தஹபி அல் கபாயிர் என்ற ஒரு புக். அந்த புக் தமிழ்ல பெரும்பாவங்கள் என்று சொல்லியே மொழிபெயர்க்கப்பட்டு அதுல கிட்டத்தட்ட அவர் ஒரு 500 பெரும்பாவங்களை பட்டியலிடுறார். இந்த இமாம் இந்த பட்டியலில் 500க்கும் மேற்பட்ட பெரும்பாவங்கள் இருக்குன்னு சொல்றார். நிறைய பெரும்பாவங்கள் அதுல பட்டியலிடுறார். அப்ப பெரும்பாவங்கள் செய்த ஒருவர் ஹவாரிஜிகளுடைய பார்வையில் யாரு? காஃபிர்கள். அப்ப நம்ம எல்லாம் காஃபிர்கள் தானே. பெரும்பாவம் இல்லாம பொய்யாவது சொல்லித்தான் இருப்போம், புறம் பேசித்தான் இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே டைம்ல இவங்க பெரும்பாவிகள் என்று சொல்லக்கூடிய அதே டயத்துல முர்ஜி ஆக்கள் என்று ஒரு கூட்டம், முர்ஜி ஆ. இந்த கூட்டம் வந்து என்ன சொல்லுச்சு? இவங்களுக்கு அட்டாக் பண்றாங்க. யாருக்கு? வைதியா ஹவாரிஜிகளுக்கு. அவங்க சொன்னாங்க, ஒருவன் ஈமான் கொண்டுட்டா போதும், ஒருவன் ஈமான் கொண்டு விட்டால் போதும், அவனுடைய ஈமானும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானும் ஈக்குவல் தான். ரைட்? அவனுடைய ஈமானும் உமருடைய ஈமானும் சமம் தான், எல்லாரும் உண்டுதான். அவன் விபச்சாரம் செஞ்சாலும் சரிதான், மதுபானம் அருந்தினாலும் சரிதான், ஈமான் கொண்டுட்டானா பிரச்சனை முடிஞ்சு, அவனுக்கு சொர்க்கம் வாஜிப். முர்ஜியாக்கள் சொன்னாங்க. இரண்டு துருவத்தில் உள்ள கருத்துக்கள். என்ன ஒன்று என்ன சொல்லுதுண்டா, பொய் சொல்லிட்டா காஃபிர் என்னது, மதுபானம் அருந்திட்டா காஃபிர் என்று சொல்லுது, உம்மாவை பார்த்து பெற்றோரை பார்த்து திட்டா காஃபிர் என்று சொல்லுது. பெற்றோரை பார்த்து திட்டுறது பெரும்பாவம், அவங்கள பார்த்து சபிச்சிட்டா திட்டினா பெரும்பாவம். எனவே அவன் காஃபிரா போயிட்டான். ஏன் எந்த அளவுக்கு உண்டு? அவங்கள சிலர் போனாங்க, லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வ லம் யுவக்கிர் கபீரனா. சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும் பெரியவனை மதிக்காதவனும் என்னை சார்ந்தவன் அல்ல, நம்மை சார்ந்தவன் அல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். எனவே சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவன் காஃபிர், பெரியவர்களை மதிக்காதவன் காஃபிர். ஒத்தனம் மிஞ்சாது, எல்லாருமே காஃபிராக போடுற நிலை.
இதை பார்த்தோம்னா எல்லாரும் ஈமான் விரும்புகிற முழு பேரும் பார்ல கிடக்கலாம். டாஸ்மாக்கு தடையே தேவையில்லை. 5 ஸ்டார் ஹோட்டல் போனா கிளப்ல இருக்கலாம், புரோதல்ஸுக்கு போகலாம், போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன அபூபக்கர் சித்திக்குடைய ஈமானம் அவனுடைய ஈமானம் ஈக்குவல். இதுக்கு மத்தியில் அஹ்லு சுன்னah வல் ஜமா நடுநிலையான கொள்கையை முன்வைக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க என்றால், அல் ஈமான், ஈமான் என்பது, ஈமானுக்கு வரை இலக்கணம் சொல்றாங்க அஹ்லு சுன்னah, எழுதி கொள்ளுங்க. ஈமான் என்பது நாவினால் மொழிந்து, நாவினால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொண்டு, உள்ளத்தால் உறுதி கொண்டு உடலால் செயற்படுத்துவதாகும். உடலால் செயற்படுத்துவதாகும். நன்மைகள் செய்வதன் மூலம் அது அதிகரிக்கும். நன்மைகள் செய்வதன் மூலம் அது அதிகரிக்கும். தீமைகள் செய்வதன் மூலம் குறைந்து விடும். தீமைகள் செய்வதன் மூலம் குறைந்து விடும். இதுதான் அஹ்லு சுன்னah வல் ஜமா சொன்ன நடுநிலையான கொள்கை. இப்ப பெரும்பாவம் செய்தவன் மூமினா காஃபிரா? மூமின் தான், ஆனா அவனுடைய ஈமான் குறைபாடுடையது. அமல் செய்யாத ஒருவன் மூமினாக இருக்க முடியாது. என்னால் அமலும் பில் ஜவாரிஹ், உடம்பால செயற்படணும். அழகான ஒரு நடுநிலையான கொள்கையை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அஹ்லு சுன்னah வல் ஜமா சொன்னார்கள். இந்த விஷயத்தில் அவர்கள் நடுநிலையானவர்களாக காணப்படுகிறார்கள். ஐந்தாவது நடுநிலையான நிலை சஹாபாக்கள் விஷயத்தில் நடுநிலை. சஹாபாக்கள் விஷயத்தில் முரண்பட்ட 2 துருவங்கள் யார் யாரு? ஷியாக்கள், ஹவாரிஜிகள். ஷியாக்கள், ஹவாரிஜிகள். ஷியாக்கள் என்ன சொன்னாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹுங்களும் அஹ்லு பைத் அல்லது ஆலு பைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பமும் தான் நல்லவர்கள். சஹாபாக்கள்ல நினைக்கிறேன் சல்மான் அல் ஃபாரிசி, பிறகு அம்ர் இப்னு லாஸ், மிக்தாத், இப்படி ஒரு 7 பேர். ஒரு 7 சஹாபாக்களை மட்டும்தான் எக்ஸப்ட் பண்ணுவாங்க. மற்றது அங்க இல்ல, அவங்களோட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குடும்பம். குடும்பம்ன்றதுக்குள்ள யாரை மட்டும் சேர்ப்பாங்க? அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன், இவங்களை தான் சேர்ப்பாங்க. மனைவிமாரெல்லாம் அதில் இருந்து அவுட் பண்ணிடுவாங்க, குடும்பத்துக்குள்ள வராது. மற்ற எல்லாருமே அவங்களோட பார்வையில காஃபிர்கள். காஃபிர்னா சில சஹாபாக்களுடைய சரியான கடுப்பு அவங்களுக்கு. உதாரணமாக அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் என்ன சொல்லுவாங்க? குறைஷிகளின் 2 சிலைகள்ன்னுவாங்க. குறைஷிகளின் 2 சிலை. நமக்கு இந்த தகவல்லாம் தெரியாதால ஷியா முஸ்லிம், சன்னி முஸ்லிம், ஷியா முஸ்லிம், சன்னி முஸ்லிம் சொல்றது எனக்கு நம்ம தெரியாது இவங்க யாருன்றது. படிக்கிறதும் இல்லை. இப்போ சில யாராவது பேசினா கூட இவங்க மனிதநேயமற்றவர்கள் என்று கூட சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யார் என்று பார்த்தால் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த உம்மத்தில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அதுக்கு அடுத்தவர் யாரு? உமர். அதுக்கு அடுத்தவர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு அடுத்தது அலி. அதுல சின்ன கருத்து வேறுபாடு சஹாபாக்களுக்குள்ள இருக்கு. அலி சிறந்தவரா உஸ்மான் சிறந்தவரான்றதுல கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா 2 பேரும் சிறந்தவர்கள். அந்த பட்டியலிடும் போது பிரையோரிட்டி உஸ்மானுக்கு அலிக்கான்றதுல கருத்து வேறுபாடு வந்திருந்தாலும் எல்லாரும் என்ன ஏற்றுக்கொள்றாங்க? சிறந்தவர்கள் 4 பேரும். அதுக்கு பிறகு சிறந்தவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர். இப்படி சஹாபாக்களை பற்றி பெரிய ஒரு கண்ணியம் இருக்கிற அதே நேரத்தில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்கெல்லாம் காவிர்கள் அல்லது இது. அது மாதிரி அவங்களுக்கு ஆக பிடிக்காத பொம்பளை யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்?
ஜமல் யுத்தம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஜமல் யுத்தம் செஞ்சாங்களே, அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஆயிஷா நாயை பிடிக்காது. என்ன சொல்றாங்கண்டா, சூரத்துல் பக்ராவில் ஃபத்பஹு பக்ரான் வருது. ஃபத்பஹு பக்ரான் என்ன? பசுமாட்டை அருங்கள், பசுமாட்டை அருங்கள். இந்த பசுமாடு யாரு? ஆயிஷா நஅூது பில்லாஹ். அவங்க தப்சீர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, அவங்களோட தப்சீர்களில் எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த பசுமாடு ஆயிஷா தான். அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய விஷயத்தில் மோசமானவர்கள். அதே மாதிரி மற்ற சைட்ல ஹவாரிஜிகள் எடுத்த எடுப்பில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை அட்டாக் பண்ணாங்க. இவங்க ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஓவர் சப்போர்ட், அவங்க அப்சைட் டவுன் கடும் எதிர்ப்பு காட்டினாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை காஃபிர்னாங்க, அதுக்கப்புறம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை காஃபிர். ஷியாக்கள்கிட்ட அலி காஃபிர் அல்ல, அலிதான் உயர்ந்தவர். எந்த அளவுக்கு உயர்ந்தவர்? சில ராஃபிலாக்களிடம் அலி எந்த அளவுக்கு உயர்ந்தவர்? அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு உயர்ந்தவர். இந்த செய்தியை சொன்னோடனே அலி ரலியல்லாஹு கோபம் வந்துட்டு, ஷியாக்கள் அவங்க உயிரோடு இருக்கும் போது என்ன சொன்னாங்கண்டா, அலி அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் உள்ளவர் என்று சொல்ல துவங்கிட்டாங்க. இதை கேட்ட ஈமான் உள்ளவர் கோபம் வருந்தானே, என்ன அல்லாஹ்க்கு உயர்த்திட்டாங்க மாஷா அல்லாஹ் அப்படின்ட்டு விழா எடுத்தார். அவர் கோபத்தில் என்ன சொன்னார்ன்றா, எல்லாம் பிடிச்சி எரியுங்கண்டார், தீயிலிட்டு கொன்னிடுங்கண்டார். அப்ப சொன்னால் இவர் அல்லாஹ்ன்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு, அலி அல்லாஹ் என்பது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஏன்? நெருப்பால எரிக்கிறது, தீயினால் எரிப்பது அல்லாஹ் தானே, எனவே இவர் எரிக்க சொல்றாரு, அப்ப அவர் அல்லாஹ் தான். இந்த அளவுக்கு கேவலமான ஒரு கூட்டம் இந்த ஷியாக்கள். அப்ப ஹவாரிஜிகள் என்ன சொல்றாங்க, அலி ஆக மோசமானவர், ஆக கேவலமானவர், அவர் காஃபிர் என்று நாக்கூசாம சொன்னாங்க. ஆனால் இதுல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ நடுநிலையான போக்கை உடையவர்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ நடுநிலையான போக்கை உடையவர்கள். அவங்க சஹாபாக்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகச்சிறந்தவர் அபூபக்கர், அதுக்கு அடுத்தது உமர், அதுக்கு அடுத்தது உஸ்மான், அதுக்கு அடுத்தது அலி, அதுக்கு அடுத்த அஷ்ரத்துல் முபஷரா, அதே போல பையத்து ரிதுவான் என்ற அந்த ஹுதைபியா பையத்தில் கலந்து கொண்டவர்கள். இப்படி அவங்க பட்டியலிட்டு எல்லா சஹாபாக்களும் சிறந்தவர்கள். முஹாஜிர்கள் மிக சிறந்தவர்கள், அடுத்தது அன்சாரிகள், அதில் பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது என்று ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த சிறப்புகளை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். யாரையும் காஃபிர் எண்ண மாட்டார்கள், யாருடைய விஷயத்திலும் ஒரு கேவலமான வார்த்தை பேச மாட்டார்கள். நீங்க பார்த்தால் சலஃப் அறிஞர்களை சஹாபாக்களுடைய பேரை சொல்லும் போது ரதியல்லாஹு அன்ஹு, ரதியல்லாஹு அன்ஹும், ரதியல்லாஹு அன்ஹா என்று சொல்லாம பேசவே மாட்டார்கள். ஆனா இன்றைக்குள்ள பித்அத்வாதிகள் நீங்க பார்த்தா அபூபக்கர், உமர், அலி இப்படி பேசுறத பார்க்கிறோம். இப்ப சில ஸ்பீச்சுகளை பார்க்கும்போது சும்மா ஒரு சஹாபாக்களை நேசிக்கிறது கடமை, அந்த நேசம் உள்ளவர்களுக்கு கோபம் இயற்கையா வரும். என்ன, அண்ணன் எப்ப சாகுவான், திண்ணை எப்ப காலியாகும் என்று மேடையில நின்று பொதுமக்களுக்கு பேசுற. இப்ப சும்மாவே ஒருவரை பத்தி இப்படி பேசணும்னே இவ்வளவு கோபம் வருது. இப்படி பேசினார் என்று பேசும்போது ஒரு இடத்துல அவரை நேசிக்கிறவங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. அவர் பேசினது சரியா? மிகப்பெரிய தப்பு. அப்படியான தப்புன்னு சொல்லும் போது அவர் உள்ள மஹப்பத் உள்ளவங்களுக்கு அது கோபம் வருது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நேசிக்குமாறு சொல்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு செய்கிற தர்மத்துக்கு அது நிகராகாது. இது சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார். லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள். தோழர்கள் என்ற உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மனசுல ஒரு கண்ணியமும் ஒரு மஹப்பத்தும் வரணும், வாஜிப் அது, ஃபர்தீனி. ஆனா இன்றைக்கு அண்ணன் எப்ப சாவான், அண்ணன் யாரு? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். திண்ணண்டா என்னது? பதவி எப்ப காலியாகும் என்று ஏங்கி கிடந்தாங்களாம் சஹாபாக்கள். யார்? அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா. இது பித்அத்வாதிகளுடைய தெளிவான அடையாளம், மிக தெளிவான அடையாளம். நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தால் தெரியும் இஸ்லாமிய வரலாற்று. இப்ப நான் இந்த இதுல கடைசி அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சம்மரில நீங்க புரியுவீங்க இன்ஷா அல்லாஹ். பித்அத்வாதிகளுடைய அடையாளம்
சஹாபாக்களை கண்ணியப்படுத்த மாட்டாங்க. வெளியே சொல்லுவாங்க. ஷியாக்களுடைய தக்கியா கோட்பாடு என்ன? கொஞ்சம் பேசும்போது அபூபக்கர் உமர் எல்லாம் பேசுவாங்க. என்னன்னு கேட்டால் தக்கியா கோட்பாட்டுக்காக வேண்டி பேசுவாங்க. சில நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி வெளியே பேச மாட்டாங்க. என்னடா தக்கியா? அவங்களோட தப்சீர்ல இருக்கி அவங்க விபச்சாரின்றது தப்சீர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க விபச்சாரின்னு. இப்ப எல்லா இடமும் அவர புக்குகளை படிச்ச ஹுமைனிட புக்கை படிச்சால் இமாம் ஹுமைனி என்று சொல்லணும். இமாம்ன்றதுக்கு எந்த தகுதியமற்றவர். ஹுமைனிட புக்குகளை படிச்சால் சில இடங்கள்ல சஹாபாக்களை நல்லா பாராட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் முக்கியமான இடங்கள்ல அந்த சனமா குறைஷ் என்ற வார்த்தையை, குறைஷிகள் 2 சிலைகள் என்ற வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறார். இந்த மலக்குகளுக்கே இல்லாத அந்த மலக்குகளுக்கே இல்லாத சிறப்பு எங்களுடைய இமாம்களுக்கு இருக்கின்ற எழுதி வச்சிருக்கிறார் புக்கில். ஆனால் மொழிபெயர்த்தவங்க தமிழ்ல அதை மொழிபெயர்க்கல. இஸ்லாமிய அரசின் ஒரு புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அந்த புக்கினுடைய ஒரிஜினல் பெர்ஷியன் மொழியிலையும் அரபிக்லையும் இருக்கி, அரபிக்கில் இருக்கிற வாசகங்கள் எல்லாம் தமிழ்ல இல்லை. அப்ப மக்களுக்கு அவங்கள பத்தி நல்ல எண்ணத்தை உருவாக்குறது. இப்ப சஹாபாக்கள் விஷயத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ நடுநிலையான போக்கை கடைபிடித்தது. இதுல இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க ஷியாக்களை பற்றி ஃபத்தாவால, ராஃபிலாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களையும், முஹாஜிர்களில் அன்சாரிகளில் உள்ள பெரும்பாலானவர்களையும், அதற்கு பின்னால் வந்தவர்களையும் காஃபிராக்கி விட்டார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் உள்ள முந்தியவர்கள் பிந்தியவர்களையும் அவர்கள் காஃபிராக்கி விட்டார்கள். இவர்கள் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தாகும். ஷியாக்களை பற்றி இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, இவர்கள் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாகும். ஹவாரிஜிகளை விடவும் இஸ்லாத்தை விட்டு மிக தூரமாகியவர்கள் இந்த ஷியாக்கள். முஸ்லிம் உம்மத்திலேயே உள்ள வழிகட்ட கூட்டங்களில் மிகப்பெரிய பொய்யர்கள் ஷியாக்கள். இவர்கள் முனாஃபிக்குகளதும் யூதர்களதும் ஒரு அடையாளமாக காணப்படக்கூடிய, முனாஃபிக்குகளதும் யூதர்களதும் அடையாளமாக காணப்படக்கூடிய தக்கியா என்ற கோட்பாட்டை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் முஸ்லிம்களை நேசிப்பதை விட யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் முஷ்ரிக்குகளையும் அதிகமாக நேசிக்கிறார்கள். இது ஷியாக்களை பற்றி இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றது. என்னால நான் ஒரு ஸ்பீச் கேட்டேன். ஒரு ஷியா ஒரு பேச்சாளர் பேசுறார், இப்னு தைமியா கல்புன் இப்படி பேசுறார். இப்னு தைமியா பத்தி சொல்லக்கூட அவனுக்கு முடியுதில்லை, அவர் ஒரு நாய். ஸ்பீச்சில் பேசுறார், யூடியூப்ல கிடக்குது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள கோபம். என்றா அவங்களுடைய வண்டவாளங்களை எல்லாம் அப்பட்டமாக இந்த சமூகத்துக்கு எடுத்து சொன்னவர் என்ற வகையில். இப்போ அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ சஹாபாக்களை முழுக்க நேசிக்கிறார்கள், சஹாபாக்களை கண்ணியப்படுத்துகிறார்கள், அவர்களுக்காக துஆ செய்வார்கள். அவர்களுடைய பெயரை சொல்லும் போதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹுன்றதை சொல்ல தவற மாட்டார்கள். அதே நேரத்தில் சஹாபாக்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதையும் அவர்கள் மறுக்க மாட்டார்கள். பிரச்சனை ஏற்பட்டதில் அவங்க என்ன சொல்றாங்க என்றால், இஜ்திஹாதின் அடிப்படையில் அவர்கள் அந்த பிரச்சனைகளை சந்தித்தார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு கூலி அதிலே இருக்கிறது. அவங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனை இஜ்திஹாதின் அடிப்படையில் தோன்றிய பிரச்சனை. எனவே அவர்களுக்கு ஒரு கூலி இருக்கிறது. இதை போய் கிண்டுவது கிடையாது. கிண்டுறவங்க யாரு? பிதஅத்வாதிகள். யாராவது அந்த பிரச்சனையை எடுத்து போட்டு அதை விலாவாரியா பேச ஆரம்பிக்கிறாங்கண்டா நீங்க அடையாளம் கண்டுகொள்ளணும் என்னண்டு, அவர் பிதஅத்வாதி என்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அஹ்லு சுன்னாவை சேர்ந்த ஒரு அறிஞர். அவர்களிடம் வந்து இந்த பிரச்சனையை கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்? சஹாபாக்களுக்கு இடையில் நடந்த பிரச்சனையை பற்றி கேட்ட உடனே அவர் சொன்னார், அல்லாஹு தஆலா அந்த இரத்தங்களில் இருந்து நம்முடைய கரங்களை பாதுகாத்து விட்டான், நம்முடைய நாவுகளையும் அதிலிருந்து பாதுகாப்பானாக. இப்படி அருமையான வார்த்தை பாருங்க. அல்லாஹு தஆலா நம்முடைய கரங்களை அந்த இரத்தங்களிலிருந்து பாதுகாத்து விட்டான். நம்மளை இருந்திருந்தா இந்த சைட்லயாவது இருந்திருப்போம். எனவே நம்மள அல்லாஹ் அந்த காலத்தில் இல்லாமல் ஆக்கி பாதுகாத்து விட்டான். இப்ப போய் அவங்கள பேசி அந்த இரத்தத்தில் நம்முடைய நாவுகளை நுழைத்து விடாமல் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக
இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு. நல்ல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நல்ல நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. சஹாபாக்களுடைய பிரச்சனை ஒருவன் துருவ ஆரம்பிக்கிறான் என்றால் அது தெளிவாக ஒரு அலாமத்துல் முப்ததிஅ, பித்அத்வாதியினுடைய அடையாளம். அவன் யாரா இருந்தாலும் சரி, நான் ஒரு காலத்தில் அதை துருவ ஆரம்பிக்கிறேன்டா என்னிடத்துல பித்அத் வருதுன்ற அதனுடைய அர்த்தம் கவனமாக இருந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அந்த நிலையிலிருந்து பாதுகாக்கணும். சஹாபாக்கள் கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக மிக உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள். இதுல ஷேக் அவர்கள், அதாவது அப்துல்லா அல் ஜப்ரீன் ஹஃபிலஹுல்லா அவர்கள் அஹ்லுல் பைத் என்பதற்குரிய வரைவிலக்கணத்தை சொல்றாங்க. அஹ்லுல் பைத்தையும் நேசிப்பார்கள் அஹ்லுஸ் சுன்னா. அஹ்லுல் பைத் என்றால் யாரு? மூமினாக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள். மூமின்களாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள். அவர்களுக்கு சதகா ஹராமாகும். அஹ்லுல் பைத்துக்கு சதகா எடுக்க முடியாது, அவங்களுக்கு சதகா ஹராம். அதே நேரத்தில் அவங்க பனு ஹாஷிம் பனுல் முத்தலிப் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி மாறும் என்று சொல்றாங்க. பனு ஹாஷிமில் உள்ள மோமின்கள், பனுல் முத்தலிபில் உள்ள மோமின்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார் யாரு? அஹ்லே பைத் அல்லது அஹ்லுல் பைத் அல்லது ஆலு பைத் அல்லது ஆலு முஹம்மத், இவங்க தான் அது. இந்த 5 விஷயங்களும் அஹ்லுஸ் சுன்னா நடுநிலையானவர்கள் என்பதற்கு ஷேக் அவர்கள் எடுத்து காட்டக்கூடிய முக்கியமான விஷயமா. இதுல என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சு? அந்த 5 விஷயத்திலையும் ஒரு குரூப் எக்ஸ்ட்ரீம், இன்னும் ஒரு குரூப் அதுக்கு மாற்றமான நிலை. இதை படித்து கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? யாராவது அவங்களுக்கு உங்களோட மனசுல பட்டத்தை சொல்லுங்க. அஹ்லுஸ் சுன்னா என்பது நடுநிலையான கொள்கை. அந்த கொள்கை கிடைச்சது பெரிய ஒரு பரக்கத், கிஃப்ட்ன்றது நமக்கு கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி. 2வது, வெரி குட், மாஷா அல்லாஹ். அதாவது இந்த கொள்கையில வர பிரச்சனை என்பது புதியது அல்ல. இப்ப நம்முடைய அந்த தௌஹீத் என்ற இதில் இணைந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்றைக்கு இவங்களால முன்வைக்கக்கூடிய வழிகட்ட கருத்துக்கள் பிளன்றதை சுட்டி காட்டும் போது நமக்குள்ள என்னத்துக்கு அடிச்சுக்கிறோம், இது அப்படி இப்படின்னு கம்ப்ரமைஸ் பண்றதுக்கான முயற்சி தான் நிறைய நடக்குது. ஆனா நடக்க தேவையில்லை, இது புதிய விஷயம் அல்ல. ஒன்னா இருந்தவர் தான் வாசில் இப்னு அத்தா. யாரோட இருந்தவர்? ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களோடு இருந்தவர். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் கடைசி வரைக்கும் அஹ்லுஸ் சுன்னாவுல மூத்தானார். வாசில் யாரா மூத்தானான்? முத்தஸிலியா மூத்தானான். ஒன்றும் செய்ய முடியாது. இது சுன்னத்துன் கௌனியா, பிரபஞ்ச விதி இது. எனவே இந்த செய்திகளை படிக்கும் போது நமக்கு கன்ஃபியூஷன்ல குழப்பம் இல்லை. இப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது 2ம் வேணாம், நமக்கு பழையதுக்கு திரும்பிடுவோம், நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு குழு வரும். இல்ல, ஷைத்தான் வருவான், வழிகெடுப்பான், வழிகேடு வரும். அந்த டைம்ல நம்ம கொள்கையை பாதுகாத்து கொள்ளணும். கொள்கையை பாதுகாப்பதற்காக முயற்சியும் செய்யணும். இவ்வளவு முயற்சி நடந்திருக்கு. ஒரு வழிகட்ட கொள்கை வந்தா இன்னும் ஒரு வழிகட்ட கொள்கை வருது. இடையில அஹ்லுஸ் சுன்னா அதே இதுல போறாங்க. ஒரு அறிஞர் சொல்றாரு என்னென்றால், அஹ்லுஸ் சுன்னா சத்திய கொள்கையில் இருந்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால், அவர்கள் எல்லா நாடுகளிலும் இருந்திருக்கிறார்கள், ஆனால் ஒரே கொள்கையை தான் சொல்லியிருக்கிறார்கள். பல நாடுகளில், அரேபியாவில் இருந்திருக்கிறாங்க, அங்கால ஈராக்கில், இஞ்சால ஷாமில், இஞ்சால எகிப்தில், புகாராவில், எல்லா இடங்களிலும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கொள்கை ஒன்றுதான். இதுவே அவர்கள் சத்தியத்தில் இருந்தார்கள் என்பதற்கு சான்று என்று குறிப்பிடுகிறார். எனவே நம்ம மிக கவனமாக இருக்கணும் சோர்களே. கொள்கை தான். அத்தியாயத்தில் விரலாட்டுறது, விரலாட்டாம விடுறது வேற விஷயம். நெஞ்சில் தக்பீர் ஆட்டுறது, கட்டாம விடுறது வேற விஷயம். நீங்க அல்லாஹ் அக்பர் கையை விட்டு தொழுதாலும் தொழுகை இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதனால் தொழுகை செல்லும், பூரண கூலி கிடைக்காது, அவ்வளவுதான். ஆனால் மறுக்கிறது என்பது வேறு. இப்ப நெஞ்சில் தக்பீர் ஓட்டுவது ஹராம், கையை கீழே விடத்தாம அந்த ஹதீஸ் எல்லாம் போய் என்று சொல்வது வேறு. ஹதீஸை புரிஞ்சு உள்ளத்துல அப்படி கட்டலாமா, அப்படி கட்டலாமா, அசைக்கலாமா, அசைக்க முடியாதா, இது சஹீஹா லைஃப் ஆண்டு விவாதிக்கிறது வேறு.
ஹதீஸை கொண்டு போய் இது என்னுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை என்று சொல்லிட்டு ஹதீஸை தூக்கி வீசுறதுக்கு நீ யார்? உன்னுடைய அறிவுக்கு கரண்டி கொடுத்தது யார்? நீ மிகப்பெரிய அறிவாளி என்று உனக்கு சர்டிபிகேட் தந்தது யார்? இது தெளிவா யோசிக்கும். நம்ம நன்னலையோட மிக கவனமாக எச்சரிக்கை நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய நெருக்கமான நண்பர்களை இந்த வழிகாட்டிலிருந்து பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக மிக தீவிரமாக மேற்கொள்ளப்படணும். இல்லைன்றால் எங்க போய் முடியும் என்றே தெரியல. இளைஞர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாரிஜிக்கு சொன்ன அடையாளங்களை கொண்டவர்களாக மாறுறாங்க. குறிப்பா இளைஞர்கள் தான் இந்த ஹவாரிஜிகளுக்கு என்ன அடையாளங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி சொன்னாங்களோ அப்படியே பார்க்கிறோம். பிராக்டிக்கலா என்ன சொன்னாங்க? சிறிய வயதை உடையவர்களாக இருப்பார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், தொண்டை குழிக்குள்ள இறங்காது, நுழைஜபிளா இருப்பாங்க வெளிப்படையில. ஆனா அவங்களோட உள்ளத்துக்கு அந்த குர்ஆன் போய் சேராது. இப்ப எடுத்ததுக்கெல்லாம் விவாதம். இப்ப எந்த அளவுக்கு வந்துட்டாங்க என்றால் கபுரு வணங்குறவருக்கு பின்னால் நின்று தொழலாம், அந்த ஹதீஸ் இருக்குன்னு சொல்றவருக்கு பின்னால் நின்று தொழக்கூடாது. நிறைய சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகளை உருவாகி கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த கொள்கை அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய இந்த நடுநிலையான கொள்கை எல்லா இடமும் போய் சேரணும். சேர்ந்த இன்ஷா அல்லாஹ் இவர்களால நிறைய மக்கள் மார்க்கத்தை படித்தவர்கள் கூட உள்ளுக்கு வராமல் இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய எக்ஸ்ட்ரீமான இந்த போக்குனால. எனவே இந்த கொள்கையை நம்ம வெளியில கொண்டு போகும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை சமுதாயத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சரியான கொள்கையை பின்பற்றி நடக்க நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கணும். இப்போ பேசின விஷயங்கள் எல்லாம் டீட்டெயில்ஸாக ஷேக் அவர்கள் அடுத்த சாப்டர்களில் நமக்கு சொல்லித்தரோம். அஸ்மா சிஃபாத்தை பற்றி, இபாதத்துனா என்ன, இபாதத்தை அல்லாஹ் எப்படி வணங்கணும், அதில் எப்படி நம்ம டேஸ்ட் அனுபவிக்கலாம் இபாதத்தில் என்பன போன்ற பல அடிப்படைகள் மலக்குகளை பற்றிய செய்திகள் எல்லாம் பின்னால் வரக்கூடிய பாடங்களில் இன்ஷா அல்லாஹ் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஒரு ஹதீஸ் வருது, லா யருத்துல் கதாஅ இல்ல துஆ. கலாவை அல்லாஹ்வுடைய தீர்ப்பை துஆவை தவிர வேறு எதுவும் மாற்றாதுண்டு. அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில் துஆ கலாவை மாற்றும் என்பது புரியுது. அப்ப இந்த ஹதீஸையும் ஏனைய குர்ஆன் வசனங்களையும் வைத்து பார்த்தால் குர்ஆன் வசனங்கள் எப்படி இருந்தால் அது எழுதப்பட்டது தான் என்று இருக்கு, இது மாற்றும் என்று இருக்கு. எப்படி இரண்டையும் இணக்கம் காண்பது என்பதில் ஹதீஸ் கலை அறிஞர்கள் இமாம்கள் விளக்கம் சொல்றாங்க. எப்படி என்றால் இவருக்கு ஒரு செய்தி ஆரம்பத்தில் எழுதப்பட்டு பிறகு இவர் துஆ கேட்க அது மாற்றப்படும் என்ற வரைக்கும் எழுதப்பட்டிருக்குமா? புரியுதா? வெரி குட், மாஷா அல்லாஹ். அப்ப அதுதான் அந்த ஹதீஸுக்குரிய விளக்கமே தவிர புதிய ஒரு விதி அவருக்கு உருவாக்கப்படும் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. அல்லாஹு அலம். தொழுகை விஷயத்தில் என்றா தொழுகையினுடைய செயற்பாட்டை கேட்குறீங்களா, தொழாதவரை கேட்குறீங்க? தொழாதவரை பொறுத்தவரையில் இவருடைய நிலை என்ன, இவர் முஸ்லிமா காஃபிரா என்ற ஒரு சர்ச்சை சலஃப் அறிஞர்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்ற சில அறிஞர்கள் தொழாதவனை பொறுத்தவரையில் அவன் காஃபிர் என்று சொல்றாங்க. தொழுகையை விடுவது குஃபுர் என்று நேரடியாக குர்ஆனும் ஹதீஸும் வந்திருப்பதால் தொழுகையை விடுகிறவன் காஃபிர் என்று சலஃப் அறிஞர்களில் சிலர் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்றால் அவனுடைய நிலையை பொறுத்துத்தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும் சொன்னாங்க. தொழுகைய கேலி செய்து கிண்டல் செய்து தொழணும் உண்டு, அதுக்கு ஏதாவது ஒரு நையாண்டியா பதில் சொல்லி இப்படி நடந்து கொண்டால் அவன் காஃபிர். நம்ம போய் தொழுகைக்கு அழைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் வருவன் என்றான், ஜும்மாக்கு அப்பப்போ வாரான், பெருநாள் தொழுகைக்கு வாரான், இப்படி ஒருவன் இருந்தால் இவனை நாம் பாவி என்று சொல்ல வேண்டுமே தவிர காஃபிர் என்று சொல்லக்கூடாது என்று சொல்றாங்க. இதுதான் ரெண்டு கருத்தும், நீங்க முடிவெடுத்துக்கங்க இன்ஷா அல்லாஹ்.
இது அடிப்படையான விஷயங்கள் தான் இந்த 5. வேற நம்மளாக தேடி தேடி எடுக்கலாம். அவங்களோட இந்த அகீதாவோட விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்கிறீங்களா? புரியல எனக்கு கேள்வி. இல்ல, இப்ப இதுல 5 விஷயங்களில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ நடுநிலையானவர்கள் என்று சொன்னோம். இந்த 5 தான் மேஜரான விஷயங்கள். இது இல்லாம நீங்க சாதாரணமான விஷயங்கள்ல வந்தா கூட, இப்ப உலக வாழ்க்கை விஷயத்திலும் உதாரணம் எடுக்கலாம். உலக வாழ்க்கை விஷயத்துல அஹ்லு சுன்னா நடுநிலையானவர்கள். எப்படி நடுநிலையானவர்கள் சொன்னா, சிலர் உலகத்தை அப்படியே ஃபுல்லா ஒதுக்குவாங்க. ஜுஹுதுன்றதுக்கு பேர் சொல்லிட்டு ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்கா குடிக்க மாட்டாங்க, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஊத்தை கோலத்தில் இருப்பாங்க. இதுதான் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் இஸ்லாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங்கில் சாப்பாட்டு விஷயத்தில் எக்ஸ்ட்ரீமாக போவாங்க, வீண்வரையாங்க. அஹ்லு சுன்னா அதில் நடுநிலையானவர்களாக இருப்பாங்க. பசி வந்தால் சாப்பிடுவாங்க, துலுதுன் இந்த முறையில் செயற்படுவாங்க. இப்படி நம்ம அந்த இடங்களை கேட்டோம். ஆனால் இதுதான் அகீதாவில் உள்ள பேசிக் இடங்கள். இந்த 5 அகீதாவில் உள்ள பேசிக்கான இடங்கள். அடுத்தது சிஸ்டர் சைட்ல யாராவது கேள்வியில் இருக்கிறன்னா கேட்கலாம். நீங்க கீழே சகோதரிகள் கேளுங்க, உங்களுக்கு கேட்காது, நீங்க கேட்டீங்கன்னா சரி. இப்போ வழிகேட்ட கூட்டம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, பிதாத்வாதிகள், தௌஹீத்வாதிகள், அப்ப அவங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கிறதா? அதாவது ஒரு சில கருத்து நம்மளோட கருத்துக்கு ஒத்து போகுது இல்ல, அதை ஏத்துக்கிறதா இல்ல வேண்டாமா? எப்படி பிரிச்சு பாக்குறது? ஏன்னா நம்ம சமுதாயத்துக்குள்ளே அவங்களும் இருக்காங்கல்ல. நல்ல கேள்வி உண்டு. அதாவது இப்ப வழிகேடர்களாக மாறிக்கொண்டு போகக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நம்மோடு ஒத்து செல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு. இதை நம்ம எடுத்துக்கலாமா என்று கேட்டால், நல்ல விஷயங்களை நம்ம எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மறக்கக்கூடாது. அதை யாரிடமிருந்து வந்தாலும் சரி. அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு நீதியான சமுதாயம். அது முஸ்லிம் சமுதாயம் நீதியான சமுதாயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு கூட்டத்தாரின் மீது உள்ள கோபம் அவர்களுடைய விஷயத்தில் நீதி செலுத்துவதை விட்டு உங்களை தடுக்க வேண்டாம். இஅ்திலு, நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நீதியாகவே நடங்கள். ஹு அக்ரபு லித்தக்வா, அதுதான் தக்வாவுக்கு மிக நெருக்கமானது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எனவே நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள் யாரிடமிருந்து வந்தாலும் அதை அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நாம் மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களிடம் இப்போது இஸ்லாத்தை கற்க முடியுமா என்று கேட்டால் கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம். அவர்களிடம் போய் இஸ்லாத்தை நீங்க கற்க போனா என்ன நடக்கும்? உங்களை கன்ஃபியூஸ் ஆக்கிடுவாங்க. என்னால் இப்ப நம்ம சில எக்ஸாம்பிள்ஸுக்காக தான் திரும்ப திரும்ப நான் கேள்விகள் கேட்ட என்னத்துக்காக என்றால், நம்ம இஸ்லாமிய கல்வியில அவங்க இப்ப கற்றுக்கொள்றது, அடுத்தது அவங்க சொல்ற உண்மைகளை ஏற்றுக்கொள்றது. இப்போ அவங்கள்ட்ட கற்றுக்கொள்ள போனால் நம்மகிட்ட பேசிக் இல்லை. பேசிக் இல்லாமல் போகும்போது அவங்க சொல்றது சரி என்று படும். இப்போ ஒரு கிதாபை புரட்டி பார்க்குற ஞானம் நம்மகிட்ட இல்லை. இப்போ தப்சீர் ஒன்று சொல்றாங்கன்றால் இந்த தப்சீர் இவங்க சொல்றாங்களா, இந்த 1430 வருடங்களுக்கு முன்னால் இருந்து இந்த கொள்கை இருக்குதா என்பதை பார்க்கிற ஆற்றல் உங்களிடம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்ப என்ன நடக்கும்? கிதாபுகள் சொல்றதும் இல்லை, தப்சீர் சொல்றதும் இல்லை, இமாம்களுடைய பேரை சொல்றதும் இல்லை. அவங்கள்ட்ட இருந்து கொண்டு சொந்தமா சொல்றதை போல சொல்றது, ஏமாற்றுறது, கடைசியில் நம்மளும் வழிகட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனவே அவர்களுடைய வகுப்புகளில் நாம் கலந்து கொள்ள கூடாது. ஏற்கனவே நாம் எடுத்த விஷயங்களில் நல்ல விஷயங்கள் இருக்குமாக இருந்தால் இவர்கள் அப்படி போகிறார்கள் என்பதற்காக வேண்டி அதை தூக்கி எறிய வேண்டிய அவசியமும் கிடையாது. வல்லாஹு தஆலா அலம். கொள்கை அகீதாவுடைய எஃபெக்ட் பார்த்தீங்களா, அது அவங்களுடைய ஜென்ரலைஸ்டு மாஸ் ஒரு கொள்கையை பின்பற்றவங்க கிட்ட அது ஃப்ரீக்வெண்டா பார்க்குறோம். ஒரு தீமேட்டிக்
கண்டிப்பா கொள்கையை பொறுத்தவரையில் கொள்கை ஒருவனுடைய அமலில் மாற்றத்தை ஏற்படுத்தும். கொள்கை சரியாக இருந்தால் அமல் சரியாகும், கொள்கை மோசமாக இருந்தால் அமலும் மோசமாகும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அதனாலதான் சொல்லுவாங்க சலஃபுகள், ஈமானும் அமலும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை, பிரிக்க முடியாதவை. ஈமானும் அமலும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை, பிரிக்க முடியாதவை என்று அதனாலதான் இமாம்கள் சொல்லுவாங்க. அகீதா செல்வாக்கு செலுத்தும். ஓகே, மேல கேக்குதா? சகோதரிகளுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது இந்த இடையில பவர் கட் ஆயிட்டு, அதாவது அவங்க என்ன கேட்டாங்க என்றால், வழிகட்ட கொள்கையை கொண்டிருக்கிறவர்களிடம் மார்க்கத்தை படிப்பது கூடுமாண்டு கேட்டால் கூடாது. ஏற்கனவே அவங்களிடமிருந்து பெற்ற நல்ல விஷயங்கள் நம் கேட்கலாமா? லேடிஸு கேக்குதா? ஓகே. அதாவது கேள்வி என்ன என்று கேட்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம ஜென்ஸுக்கு அதுக்குரிய பதில சொன்னதால கேள்வி என்ன கேட்கிறாங்க என்றால், அவர்களும் நம்மோடு இருந்தவர்கள், எனவே அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களில் அவர்கள் நம்மோடு ஒத்து செல்கிறார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறேன்னு கேட்கிறாங்க. அப்போ ஒத்து செல்லக்கூடிய விஷயங்கள்ல நல்ல விஷயங்களை நம்ம எடுக்கத்தான் வேண்டும், அதை மறக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நல்ல விஷயங்கள் யாரிடம் இருந்து வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஆயத்துல் குர்சியுடைய அந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஷைத்தான். அது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தின் கருத்துப்படி உண்மையாக ஷைத்தான் தான். ஆனால் சிலருடைய கருத்தின்படி அது மனித வடிவத்தில் வந்த ஷைத்தானாக கூட இருக்கலாம். இருந்தாலும் சொல்லிக் கொடுத்தது யாரு? ஷைத்தான். இப்போ ஷைத்தானிடமிருந்து வரும்போது அதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள். எனவே நல்ல விஷயம் யார்கிட்ட இருந்து வந்தாலும் எடுக்கலாம், ஆனால் நாம் அவர்களிடம் நல்லதை தேடி போகக்கூடாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் ஒன்று போடுறாங்க, ஒரு கிளாஸுக்கு கூப்பிடுறாங்க, அதனால் அங்கே போய் நம்ம கொள்கை தேட வேண்டிய அவசியம் இல்லை, மார்க்கம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது அவர்களுடைய வெப்சைட்டுகள், புத்தகங்கள், பத்திரிகைகள் இதை வாங்கி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன கேட்கிறேன் என்றால், இதை ஒப்பிட்டு பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கா? கிடையாது. உங்களுடைய அறிவு உங்களுக்கு தெரியும். பொதுமக்கள் அவர்களுடைய அறிவு தரத்தை தெரிந்து கொள்வார்களாக இருந்தால் ஒரு சிக்கலும் இல்லை. இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால், நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கவிதை, ரஜுலுன் லா யதிரி லா யதிரி அன்னஹு லா யதிரி ஃபஹுவ ஜாஹிலுன் ஃபத்ருகு. ரஜுலுன் லா யதிரி, ஒரு மனிதனுக்கு தெரியாது, லா யதிரி அன்னஹு லா யதிரி, அவனுக்கு தெரியாது என்பதும் அவனுக்கு தெரியாது. ஃபஹுவ ஜாஹிலுன் ஃபத்ருகு, அவன் ஒரு ஜாஹில், அவனை விட்டுடுங்க. ரைட்? அதே போலதான் நமக்கு தெரியாதுன்ற விஷயம் நமக்கு தெரியணும். அதனால அந்த கவிஞர் சொல்றார், ரஜுலுன் லா யதிரி யதிரி அன்னஹு லா யதிரி. ஒரு மனிதனுக்கு தெரியாது, தனக்கு தெரியாது என்பது அவனுக்கு தெரியும். புரியுதா? ஒரு மனிதனுக்கு தெரியாது, தெரியாது என்பது அவனுக்கு புரியும். ஃபஹுவ தாலிபுன் ஃபஅர்ஷிது, அவன் ஒரு மாணவன், அவனுக்கு வழிகாட்டுங்கள். இப்போ மாணவர்களாக இருக்கணும். நம்முடைய லெவல், நம்முடைய கெப்பாசிட்டி என்னன்றது நமக்கு தெரியும். நமக்கு சஹீஹ் லைஃப் இதுவரையும் பேசுறோம், யாருக்காவது சஹீஹ் லைஃப் அனலைஸ் பண்ண தெரியுமா? இப்போ ஷேக் அல்பானி என்றவருடைய முழு கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியுமா? ஷேக் அல்பானியுடைய முழு கெப்பாசிட்டி தெரியாததால இஞ்சால போற சில்லறைகள் எல்லாம் பெரிய ஹதீஸ்கலை அறிஞர்கள் போல நமக்கு தெரியுது. ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருவருடைய கெப்பாசிட்டி தெரிகிறவன் தான் அவர்கிட்ட போவான். இல்லைண்டா நாட்டு வைத்தியம் செய்கிறவன் பெரியவன் என்று சொல்லிட்டு இருப்பான். எங்க நான் எந்த தொடர்பும் இல்லை ஒரு கிராமத்தில் உள்ள. அது மாதிரி தான் நம்மட நிலை. ஷேக் அல்பானுடைய கெப்பாசிட்டி என்னென்று தெரியாததால அவரிடமிருந்து களவெடுத்து, அவரிடமிருந்து திருடி சொல்லக்கூடிய, தமிழ்ல சொல்லக்கூடிய ஆக்கள், அவர் ஹதீஸில் மாமன்னர், ஹதீஸில் மேதை, இப்படி நினைச்சு இருக்கிறோம். காரணம் என்னென்றால், நீங்க தாலிபுல் இல்ம் எல்லாம் பார்க்கலாம், யாரும் இதுல வழிகட்டு போகல. இந்த கருத்துக்கு